ஒரு டீசர் எப்படி இருக்கணும், ஒரு தலைவனோட என்ட்ரி எப்படி இருக்கணும், பக்காளி இதை பார்த்து கத்துங்க. முடிஞ்சா 4 டம்ளர் வாங்கி குச்சிங்க. இது வரைக்கும் 4 எழுத்துல பேரை வச்சது பார்த்துருப்பேன், 5 எழுத்துல பேர் வச்சது பார்த்துருப்பேன். ஆனா இந்த தடவை 2 எழுத்து. அடிமட்டத்துல இருக்கக்கூடிய கூலி வேலை பார்க்கறவங்க அத்தனை பேருக்கும் இந்த டைட்டில் என்னன்றது புரியும், பிடிக்கும். ஓகே, ஒன் பை ஒன்னா வந்து நான் என்னுடைய கருத்தை நான் கடைசியில சொல்றேன். முதல்ல இங்க இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கு உங்களுடைய கருத்தை நீங்க சொல்லலாம். ஓகே, 5 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷம்குள்ள உங்களுக்கு ஒரு டைம். ஓகேவா? அதுக்குள்ள உங்களுடைய கருத்தை என்னென்ன சொல்லணுமோ தாராளமா சொல்லுங்க. ஓகே, நெகட்டிவா சொல்ற மாதிரினா என்னப்ப தெரியும், பார்த்துங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ரிவர்ஸ்ல வரேன். ஓகே, கிங்ஸ்லி மைக்கு கொஞ்சம் பார்த்துக்க. ஓகேவா? கிங்ஸ்லி கேக்குதா? கேக்குது. நான் பாத்துக்கிறேன். நீங்க பாட்டு பேசுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்லா இருக்கு. ஓகேவா? கபிலன் ஃபர்ஸ்ட் வந்து கபிலன் ஃபர்ஸ்ட் சொல்றதுக்கு வந்து வார்த்தையே இல்ல. சொல்லுங்க. வார்த்தையே இல்ல. இப்படி எல்லாம் ஒரு டீசர் எடுக்க முடியுமான்னு எனக்கு டவுட். பாதி படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங். சான்ஸா மிரட்டி வச்சிருக்கான். அது பேக்ரவுண்ட் மியூசிக்கும் கொஞ்சம் ஜெயிலர் மாதிரி கிடையாம கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது, நல்லா மாசாவும் இருந்தது. ஓகே, அண்ட் எஸ்பெஷலி இது கேமராமேன், அவன் ஜாப் தான் ஃபேண்டாஸ்டிக், இமாக்குலேட், சான்ஸே இல்லை. சரி, ஓகே, ஜெயிலர் நல்லா தாங்க இருக்கும். நான் நல்லா இல்லைன்னு சொல்லலங்க. கம்பேரிசன் வேண்டாம். ஜெயிலர் மாதிரி இல்லைன்னா என்ன ப்ரோ அர்த்தம்? கம்பேரிசன் வேண்டாம், சொல்ல வேண்டியது சொல்லுங்க. நான் எப்ப ஜெயிலர் பேச்ச எடுத்தேன்? சரி விடுங்க சொல்லுங்க. நீங்க எடுத்தனால தான் கேட்டேன். இல்லங்க, சரி சொல்லுங்க நீங்க. ஓகே, அடுத்தது சொல்லுங்க ஹரி. சத்தியமா சொல்றேன் ப்ரோ, ரொம்ப பொறாமையா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப 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 பொறாமையா இருக்குது. ஆனா எல்லாமே டிஃப்ரெண்ட் ப்ரோ. தலைவன் கேமராக்குள்ள புகுந்து விளையாடி இருக்கிறான். ஏன்னா எல்லா லோக்கி வந்துட்டு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட், எவ்ரிதிங் இஸ் நியூ தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அந்த டைட்டில் கார்டு இதனால வரைக்கும் ப்ளூ கலர்ல வரும், சில்வர் கலர்ல வந்திருக்கும். ஓத்தா அந்த ரெட் வித் கோல்டு போட்டா பாருங்க. அவன் அதுலயே தெளிவா சொல்லிட்டான், பிளட் அண்ட் வயலன்ஸ் இல்ல ஹெவியா இருக்குன்ற அவன் அதுலயே தெளிவா ரொம்ப அழகா சொல்லி முடிச்சிட்டான். இதுல ப்ளூவை எடுத்துட்டு ரெட்டை போட்டு விட்டுருக்கானா அதுல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. நல்லா இருக்குல்ல. முக்கியமா அந்த பிளாக் பேக்ரவுண்ட்ல டார்க் ரெட்டிஷ் வச்சு நல்லா இருக்குல்ல. அது உண்மையை சொல்ல போனா சரியான ஒர்த்து. அப்புறம் ஃப்ரேம் பை ஃப்ரேமா ஒரு சின்ன கேப் விடாம தலைவன் அந்த கண்ணு தெரியல, அந்த ஷட்டர்ல கண்ணு தெரியற வரைக்கும் அந்த கடைசியில அந்த எல்லா டிஸ்பிளேலையும் தலைவன் மூஞ்சி ஓத்தடே இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கிற லோக்கி அந்த மாதிரிதான் இருந்துச்சு. ஆசமா இருந்துச்சு ப்ரோ, செம்ம. நினைச்சு கூட பார்க்கல இப்படி இருக்குன்னு. ஆனா சூப்பர். அவன் கலர் கிரேடிங்க ஏன் நம்ம காலைல கூட பேசிட்டு இருந்தோம், ஏன் பிளாக் அண்ட் ஒயிட் ஒரு டார்க் ஷேடாவே கொண்டு வரான் அப்படிங்கிறது நல்லா கிளியரா புரிஞ்சிச்சு. இதுல என்ன ப்ரோ, இது ட்ரைலர் பார்த்த மாதிரி இருக்கு ப்ரோ. இது வெறும் அனௌன்ஸ்மெண்ட், டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் மட்டுமே. இனிமேல் படத்துல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாம் ஒன்னொன்னா வரும், வெளியில வரும். அது டீசரா கூட வெளியில வரலாம், இல்ல அது வந்து இதுவா வரலாம். ஆனா எனக்கு ஒரு விஷயம் ஹாப்பியா இருந்தது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னன்னா, கிங்ஸ்லி 5 லாங்குவேஜ்ல இறக்கடா அப்படின்னு சொல்லியிருந்தோம், ஞாபகம் இருக்கா கிங்ஸ்லி? உக்கால இறக்கணும் பாரு, 5 லாங்குவேஜ்ல இறக்கணும் பாரு, அப்படி இருக்கணும். ஆனா அப்ப இன்னொரு விஷயம் நோட் பண்ணேன். அப்புறம் அந்த கரெக்டா அந்த டைட்டில் போடுற அந்த கட்டு ஒர்க் செமையா இருந்துச்சு. தலைவரை வந்துட்டு அந்த கையில அந்த இது கட்டியிருக்காப்புல, அந்த பிளட் தொடக்கிறப்போ அந்த கூலிங் டைட்டில் அப்படியே மெனுக்கெட்டு பண்ணிருக்கிறான் ப்ரோ, மெனுக்கெட்டு பண்ணிருக்கிறான். கண்டிப்பா அதுல இன்புட் நல்லா தெரியுது இல்ல. சின்ன ஃப்ரேம், சின்ன சீன்ஸ் கொண்டும் ரொம்ப கவனமா 171 மென்ஷன் பண்றதுல இருந்து எல்லாமே தெரியுது இல்ல, இன்புட் நல்லா தெரியுது இல்ல. அது ஒண்ணு. ஓகே, வேற
எல்லா வெப்பன்ஸையும் எடுத்துட்டு ரெடியா இருக்கானுங்க, எவன்டா வரப்போறான் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கையிலயும் பாத்தீங்கன்னா அந்த கோல்டு தான். எல்லாத்தையும் நல்லா மையூட்டா சம்பவம்னா இதுதான் பியூர் சம்பவம். நானும் பாக்குறேன், ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு வெப்பன் எடுக்கிறான், ஒருத்தன் குத்து விளக்கு அதெல்லாம் எடுக்கிறான், எல்லாமே கோல்டு. கத்தி முதற்கொண்டு கோல்டா வச்சுக்கிறானுங்க. தலைவன் அழகா கீபோர்டு தலைவன் கவனிச்சீங்களா? அதுல கீபோர்டு கவனிச்சீங்களா? கீபோர்ட அந்த இருக்கக்கூடிய இது கூட வந்து பாத்தீங்கன்னா ஸ்லாட் கூட பாத்தீங்கன்னா எல்லாமே கோல்டு. பட்டன் இருக்கும் பாத்தீங்களா, அந்த பட்டன் எக்ஸாக்ட்லி. முதற்கொண்டு எல்லாமே கோல்டா வச்சிருந்தா. அப்புறம் நம்ம தலைவனை காமிக்கும் போது தலைவன் அந்த கிளாஸ் எடுத்து மாட்டுவாரு, கால ஒளி அந்த கிளாஸோட ஃப்ரேம் கோல்டு. என்னடா ஒர்த்து ப்ரோ, ஒர்த்து. அந்த சிசிடிவி வந்துட்டு தலைவன் உள்ள என்ட்ரி சிசிடிவி வந்துட்டு அந்த டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிறதா இருக்கட்டும், பா நரட்டி விட்டான். ஓகே 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 ஃபயர் ப்ரோ, அடுத்து. ஃபயர். ஓகே 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 நான் அடுத்த ஐடிக்கு போறேன். ஓகே ஹரி, லிசனர்ல ஒத்துக்கி போடுறேன், ஏன்னா நிறைய கொஞ்சம் பெண்டிங்ல இருக்கு, தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, ஓகே. ஓகே ரைட். அடுத்தது யார் பேசுறீங்க? லேடிஸ்க்கு முதல்ல வாய்ப்பு கொடுத்துருவோம், அதுக்கு அடுத்தது வரும். ஏன்னா 2 ஜென்ஸ் பேசியாச்சு, அடுத்து ஒரு லேடிஸ் வாய்ப்பு கொடுத்துருவோம். சொல்லுங்க பிரியா மேடம். வரேன் மேகநாதன். தெரியுது, கை தூக்குறது தெரியுது. ஹாய் கபிலன். சொல்லுங்க மேடம். குட் ஈவினிங். நல்லா இருக்கேன். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த நேரத்தில் அதுவும் ஒன்று சொல்லிக்கிறேன், ஹாப்பி பர்த்டே டு யூ. டீசர் பார்த்துருப்பீங்க, டைட்டில் ரிவீல் டீசர் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு என்ன ஆமா 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 பார்த்துட்டு தான் மேல வந்தேன் சொல்றதுக்கு. சொல்லுங்க. செம்மையா இருந்தது. ஃபுல் பிளாக் அண்ட் ஒயிட், அந்த கோல்ட் ஃப்ரேம், அப்புறம் அவருடைய என்ட்ரி, ஐஸ். அந்த ஐஸ் பாத்தீங்கன்னா அப்படி பாக்ஷால ஒரு சீன்ல வரும், சந்திரமுகில ஒரு சீன்ல வரும், அதே மாதிரி இங்க ஒண்ணு. நெக்ஸ்ட் இந்த ஆப்போசிட் வாய்ஸ், வில்லன் வாய்ஸ், அதுவும் ரொம்ப சூப்பரா இருந்தது. வில்லன் வாய்ஸ் யாருன்னு கண்டுபிடிச்சீங்களா யாராவது? அது ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு சொல்லுங்க கண்டிப்பா. கபாலி நடிச்ச அந்த ஆக்டர் தான் அதுல நடிச்சிருக்காரு. எஸ் எஸ், சொல்லுங்க. ஓகே ஓகே ஓகே. அப்புறம் அந்த ஆல்ரெடி நமக்கு இந்த ஹிண்ட் கொடுத்துட்டாங்க நேம், ஆனா யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியல பாத்தீங்களா. அந்த கையில அந்த டேக் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க ஃபர்ஸ்டே, ஆனா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல கூலின்னு சொல்லிட்டு. அத பிளட்ல துடைக்கிறது, கூலின்னு காட்டுறது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது. சூப்பர், வேற லெவல் எல்லாமே. இந்த கோல்ட் ஃப்ரேம் தான், பிளாக் அண்ட் ஒயிட்ல கோல்ட் ஃப்ரேம் வச்சது செம்மையா இருந்தது, புதுசா இருந்தது. தலைவரோட சிரிப்பு வேற லெவலா இருந்தது. முடிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்றது. என்ஜாய் பண்ணீங்களா? ஐயோ, நான் தூங்கி ஏந்திரிச்சு முதல்ல பார்த்தேன். உங்களுக்கு பிறந்த நாள் வர எனக்கு ரொம்ப பெரிய கிஃப்டா அதான் சொல்ல வந்தேன், இது ஒரு பெஸ்ட் கிஃப்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ரைட். நான் அடுத்த ஐடிக்கு போறேன். மேகநாதன், அதுக்கப்புறம் ரகுல். ஓகே மேகநாதன் சொல்லுங்க. ஃபுல் படம் பார்த்த மாதிரி இருக்குப்பா. இப்பயே கிட்டத்தட்ட 10 தடவை இந்த டீசரை நான் பார்த்துட்டேன். சான்ஸே இல்லை. அனிருத் பிரிச்சு மேய்ஞ்சிருக்கான்பா. பிஜிஎம்ல இருந்து தலைவர் என்ட்ரி வரைக்கும் எல்லாம் செம்மையா இருக்கு. முக்கியமா நான் ஒரு விஷயம் சொல்லணும், ரங்கா படத்தோட டைலாக் அனிருத் லோகேஷ் யூஸ் பண்ணுவானே சத்தியமா எதிர்பார்க்கல. இன்னொன்னு அந்த டைட்டில் கூலி யாருமே எதிர்பார்க்கல, செம்மையா இருக்கு. தலைவரை தாண்டி இல்ல, உண்மையிலேயே கூலியா வேலை பார்த்தவர் அவர் ஒருத்தர் தான் எனக்கு தெரிஞ்சு. அவரு பார்க்காம அவருக்கு அந்த டைட்டில் கரெக்டான ஹாப்டான டைட்டில் அது என்ன பொறுத்த வரைக்கும். படத்தோட இன்னொரு ஹீரோ அனிருத்பா, அவனுக்கு கண்டிப்பா பாராட்டு தெரிவிக்கணும்ப்பா. செம்மையா பண்ணியிருக்கான்ப்பா. பிஜிஎம் செம்மையா பண்ணியிருக்கான். செம்மையா பண்ணியிருக்கான். கபிலன் ஒரே ஒண்ணு, அந்த ஐஸ் உங்களுக்கு பாஷா ரிமைண்ட் பண்ணிச்சா? கண்டிப்பா அது வேற ஒண்ணு ரிமைண்ட் பண்ணிச்சு, நான் சொல்றேன். அந்த ஐஸ் அவர் டக்குன்னு அப்படி பார்த்துட்டு அடுத்து கிளாஸ் போட்டது. நான் என்னோட இதை நான் கடைசியில சொல்றேன், மத்தவங்க சொல்லட்டும். நீங்க சொல்லுங்க மேகநாதன். இந்த டீசரே இப்படி இருக்குன்னா படம் யோசிச்சுப்பாங்க எப்படி இருக்கும்னு. அதுதான் என்னோட. ஓகே நான் அடுத்தது ரகுலுக்கு போறேன். மேகநாதன் ஓகே, கையை கீழே போட்டிருக்கேன். ரகுல் சொல்லுங்க. ரகுல் வணக்கம். இன்னைக்கு உண்மையிலே ரொம்ப சூப்பரான இது. இன்னைக்கு பர்த்டே நாங்க ஃபர்ஸ்ட் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ், காட் பிளஸ். ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸலண்டான ஒரு டீசர் பார்க்கணும். கிட்டத்தட்ட ஒரு படம் பார்த்துட்டு பாதியில எந்திரிச்சு போக சொல்ற மாதிரி இருந்தது. ஒண்ணுமே இல்லை சொல்றதுக்கு. அதாவது ரொம்ப ஹாப்பியா இருந்தா பாதி பேருக்கு பேச்சு வராது. நானெல்லாம் அந்த கேட்டகரி.
ட்விட்டர்ல டைப் பண்ணும் போதும் ஒரு மாதிரி ஷிவரிங்காகவும் ஒரு கூஸ் பம்பாகவும் இருந்தது. இப்போ பேசும்போதும் குரல் எல்லாமே நடுங்குது. அது பயங்கர எக்ஸைட்மெண்ட். அந்த எக்ஸைட்மெண்ட் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. இங்க மேஜரா என்னன்னா, இங்க ஆளாளுக்கு டைட்டில் ஒண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க 2-3 நாள் முன்னாடி. அது எதுவுமே இல்லாம அவர் புதுசா ஒரு டைட்டில் கொடுக்கும்போது நம்மள வந்து இந்த மாதிரிதான் நம்மள சர்ப்ரைஸ் பண்ணணும். அது ஃபர்ஸ்ட் இதுவே வந்து அவர் பண்ணிட்டாரு. ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட். அந்த கண்ணாடி வந்து நான் வந்து அவர் தலைவர் இந்த மாதிரி ஒரு ஷேடு கண்ணாடி போட்டு பார்த்தது எனக்கு தெரிஞ்சு ஜானில அந்த அந்த ஜானி கேரக்டர் அந்த திருடன் ரஜினி போடுற அந்த இதுலதான் நான் கடைசியா பார்த்தேன். அதுக்கப்புறம் போட்டு நான் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஃபர்ஸ்ட்டும் அதை தான் பார்த்தேன். அந்த மாதிரி ஒரு கிளாஸ் டைப் அவர் போட்டது. ஸோ எக்ஸலண்டா இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்றாரு அப்படின்னு. நம்மளுக்கு இனிமேல் டைம் டு செலிப்ரேட். மிச்ச எல்லாத்தையும் நம்ம ஓரம் கட்டி வச்சுட்டு நம்ம தலைவரை செலிப்ரேட் பண்ணுவோம். வரிசையா இன்னைக்கு நம்மளுக்கு வேட்டை எண்ணி இது மாறி மாறி வரும். ஸோ எல்லாரும் பேசுங்க. தேங்க்யூ. நான் லிசனர் போய்க்கிறேன். தேங்க்யூ. மில்லர் பாய் சொல்லுங்க. மில்லர் பாய். கபின் ப்ரோ எப்படி சொல்றது, வேற லெவலு. தலைவர் ஒரு எப்படி சொல்றது, ஒரு எங்கா பார்த்த மாதிரி இருந்துச்சு. கடைசியில அந்த முடிச்சிடலாமா டைலாக் வந்து ஒரு எங்கா அந்த இந்த படம் இருக்குல்ல, உழைப்பாளி படம், எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு. கையில அந்த டேக பார்த்துன்னு எனக்கு அந்த உழைப்பாளி படம் தான் ஞாபகம் வந்துச்சு. இன்னொரு அந்த டைலாக் வந்து பாத்தீங்களா, அந்த இது தொடங்கும் போது உழைப்பாளி படத்துல ரோஜா வந்து அந்த கேம் விளையாடுறதுக்கு மாதிரி ஹலோ அப்படின்னு சொல்லுவாரு. அந்த வாய்ஸ் மாடுலேஷன் தான் இருந்தது. அந்த முடிச்சிடலாம்ப்பா அப்படின்னு சொன்ன மாதிரி வாய்ஸே வந்து ஒரு எங்கா இருந்த மாதிரி இருந்துச்சு. வேற லெவலு. சூப்பர். என்ஜாய்மெண்ட். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ மில்லர் பாய். நான் லிசனர்ல போட்டுறேன் மில்லர் பாய். ஏன்னா மற்றவங்களுக்கு மைக் கொடுக்கணும் அப்படின்னு பண்றேன். பிரியா மேடம், நான் மற்றவங்களுக்கு மைக் கொடுக்கணுன்றதுக்காக லிசனர் தூக்கி போடுறேன். தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகே, ஏன்னா ஸ்லாட் கம்மியா இருக்கு, அதனாலதான். சுபா மேடம் வணக்கம், மேல வாங்க. மைக் அக்செப்ட் பண்ணிட்டேன். அடுத்தது யாரு? அனந்த் சார். யாரு? யார் பேசுறது? அனந்த் சார் கேக்குதா? பிரேம் சொல்லுங்க. பிரேம் இருங்க. அனந்த் சார் பிரேம் பேசுறேன். சொல்லுங்க பிரேம். ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன் உங்க ஸ்பேஸ்ல. லிசன் பண்ணுவேன். முன்னாடி எல்லாம் ரொம்ப நாளா ஜாயின் பண்ணி லிசன் பண்ணிருக்கேன். தேங்க்யூ ஃபார் கிவிங் ஸ்பீக்கர். இட்ஸ் ஓகே சொல்லுங்க. உண்மையாவே எனக்கு லோக்கியோட பெஸ்ட் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவா இருந்தது இது. கூலி உண்மையாவே ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது விக்ரம் தான், நான் அக்செப்ட் பண்றேன். இது வரைக்கும் அவன் பண்ணதுலயே. பட் அதுக்கு மேல இருந்தது இது. அந்த மெயினா அந்த கலர் கோடிங், அந்த பிளாக் அண்ட் கோல்டு வந்துட்டு சினிமாட்ட அந்த கலர் கோடிங் மெயினா வந்துட்டு அண்ட் அந்த கிளாரிட்டி எல்லாம் செம்மையா இருந்தது. கோல்டோட ஷைன், அப்புறம் தலைவரோட கெட்டப் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. ரொம்ப கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டா இருந்தது. பேட்டைக்கு அப்புறம் அந்த ஒரு ரொம்ப டிஃப்ரெண்டான கெட்டப். உண்மையாவே எல்லாம் சொல்ற மாதிரி ஒரு ட்ரெய்லர் எஃபெக்ட் இருந்தது. ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ மாதிரியே இல்லை. சூப்பரா இருந்தது. இந்த அளவுக்கு ஆக்சுவலி நான் ரொம்ப ஷார்ட்டா தான் இருக்கும்னு நினைச்சேன். அப்படியே ஒரு ட்ரெய்லர் எஃபெக்ட் இருந்தது ரொம்ப. அதே அந்த டிஸ்கோ பேக்ரவுண்ட் மியூசிக்கும் அல்டிமேட். அனிருத் ஆஸ் யூசுவல் கிளப்பியாச்சு. சூப்பரா இருந்தது. நான் சொல்லலாம் தான். ஹோப் நெக்ஸ்ட் லோகி அஜித் வச்சு தலையை வச்சு அடுத்த வருஷத்து அடுத்த இன்னும் பண்ணணும்னு ஹோப். தேங்க்யூ. அடுத்து யார் பேச வரீங்க? சுபா மேடம். இல்ல முதல்ல நம்ம ரெகுலர் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் விட்டுட்டு நம்ம ஸ்பேஸ் எப்பவுமே இருக்கலாம், அது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அனந்த் சார் கோச்சிக்காதீங்க, நம்மளாம் எப்ப வேணாலும் பேசிக்கலாம், தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகே. சுபா மேடம் சொல்லுங்க. சுபா மேடம், நான் அப்படியே ஜென்ஸ் லேடிஸ் அப்படி மாத்தி பேசுறேன். சொல்லுங்க சுபா மேடம். சோறுண்டு சுகம் உண்டு, மது உண்டு, மாது உண்டு, மனதுண்டு என்றாலே சொர்க்கத்தின் இடம் உண்டு. போடா. அந்த டைலாக் செம்மையா இருந்துச்சு. எனக்கு அந்த லைன் ஃபுல்லா சூப்பரா பிடிச்சிருந்துச்சு. ஃபுல் எக்ஸ்பிரஷன் அதுலயும் வந்துருச்சு. ஒரு பாதி படம் பார்த்த எஃபெக்ட் இருக்கு. வெயிட்டிங் ஃபார் ஃபுல் மூவி. இந்த ட்ரெய்லர்ல என்ன கலக்க போறாங்கன்னு தெரியல. செம்மையா இருந்துச்சு. ஒரு 7 times பார்த்துருப்பேன். தேங்க்யூ.
எனக்கு வந்து ஸ்பீக்கர் கொடுத்ததுக்கு. அவ்வளவுதானா? சொல்லலாம், எல்லாம் நிறைய பேர் இருக்காங்கல்ல, நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஆண்டவனே நம்ம பக்கம் தான், அது சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். இல்ல அது ரெகுலர் டைலாக் ஆயிடும்ல, இதுல புதுசா இருக்கணும்ல. அந்த போடான்னு சொல்ற அந்த அந்த இது வந்து ஸ்லாங் சூப்பரா இருந்துச்சு. தலைவரோட நம்ம ஒரு 90s டைலாக் 80s டைலாக் அதையும் பின்னாடி போய் எடுத்து தூக்கிட்டு வந்தோம் வந்து வச்சாம் பாருங்க. அதுல தலைவர் வந்து நான் அதாவது இந்த முள்ளு மல்லம்ல ஒரு ஃபர்ஸ்ட் அந்த லிரிக் ஒண்ணு இருக்கும் இல்லையா, ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்ல, அந்த மாதிரி ஒரு டோன்ல தான் அந்த டைலாக் ஒண்ணு இருக்கும். யாவன் என்ன அப்ப சொன்னாலும் நான் வாழ வேண்டாம். அது புல்லட் சவுண்ட் வரும் பாத்தீங்களா, அந்த புல்லட் சவுண்டு, அப்புறம் அந்த கண்ணு மட்டும் பாக்குறது, அத கண்ணாடி சூப்பரா ஸ்டைலா போடுறது, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அல்டிமேட். எல்லாருக்கும் பிடிச்ச செமையா பண்ணியிருக்காரு. எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ஒரு படங்க அதிகமா தான் கொடுத்திருக்காரு லோகேஷ். அவர் கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். சினிமோட்டோகிராஃபி கதற விட்டுருக்காங்க. இந்த மூவி ஃபுல்லா பார்த்தா எப்படின்னு தெரியல. மியூசிக்கும் சூப்பரா இருந்துச்சு. அந்த டிஸ்கோ சாங் சான்ஸே இல்ல, பேக்ரவுண்ட்ல அந்த பிஜிஎம் ஓடிக்கிட்டே இருக்குல்ல, சூப்பரா இருந்தது. இம்ப்ரெஸ்ட். தேங்க்யூ மேடம். அடுத்தது வந்து வேற யாரு? சரி நீ கோஹோஸ்ட்ல உனக்கு பதவி கொடுத்துருக்கிறேன், அங்க உட்காந்து நீ என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். முழுக்க உட்காந்து அதையே எனக்கு தெரிஞ்சு மூச்சுக்கு 300 தடவை அதையே பார்த்துட்டு இருப்ப. ஆனா இங்க நான் மைக் கொடுத்துட்டு இருக்கிறேன், நீ அந்த வேலையை பாரு. பேருக்கு மட்டும் கோஹோஸ்ட் வாங்கி உட்காந்துட்ட. சரி ரைட்டு. ஆமா பண்றேன். பார்த்தேன். நீ அதே பண்ணு. நான் பாத்துக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து சில காக்காஸ் எல்லாம் ரெடியா இருக்குன்றது உனக்கும் தெரியும். கதறதுக்கு ரெடியா இருக்கு, பாத்துருக்கிறேன். நானும் பாத்துட்டு தான் இருக்கிறேன். அதனால நீ ரெஸ்ட் எடு, நான் பாத்துக்கிறேன். ஓகே சொல்லுங்க அரவிந்த் சார். நான் பாத்துக்கிறேன், நீங்க பேசுங்க. காக்கா பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லையே ப்ரோ. இல்ல மைக் கேட்டு வந்துச்சு. நம்ம வருஷல ஒரு 40 காக்கா கிட்ட வருஷல நிக்குது. நானும் பார்த்தேன். ஆனா அது ஃபேக் ஐடி. ப்ரொஃபைல பாத்துட்டு கொடு கிங்ஸ்லே, ப்ரொஃபைல பாத்துட்டு கொடு. என்ன எஸ் இந்த தடவை சின்ன மிஸ்டேக் கூட நடக்கூடாதுன்னா. சொல்லுங்க அரவிந்த் சார். வரேன் ஸ்லோபன் வரேன், ஆகாஷ் வரேன், பொறுமையா வரேன். நம்ம ரெகுலரா வர ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் இல்லாம எப்பயாச்சும் வர்றாங்க இல்லையா, அவங்களுக்கு முன்னாடி கொடுத்து பேசிட்டு அப்புறம் நம்ம பேசிக்குவோம். சொல்லுங்க அரவிந்த் சார். சாரி, நான் ஆஃபீஸ் போகணும். ஓகே நீங்க சொல்லுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தடவை வந்து சன் பிக்சர்ஸ் வந்து லோகேஷ் கனகராஜுக்கு ரோல்ஸ் ராயல்ஸ் புக் பண்ண சொல்லிட்டேன். 1. நம்பர் 2 அவர் பெருசா யோசிங்க அரவிந்த் சார். போன தடவை தான் ஹெலிகாப்டர் கிடைக்கல, இந்த தடவை ஹெலிகாப்டர் வாங்கி கொடுத்துறோம் நம்ம. நீங்க சொல்லுங்க. இல்ல கபிலன், எப்பவுமே வந்து நம்ம வந்து ரோட்ல தான் ஃபர்ஸ்ட் போகணும், அதுக்கப்புறம் தான் ஃபிளைட்ல போகணும். முதல்ல ரோட்ல போறதுக்கு அவனுக்கு ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கி கொடுப்போம், அதுக்கப்புறம் புதுசு செகண்ட் அவன் தான் எடுப்பான். தலைவர் 176 அவன் தான் வருவான். ஏன்னா இப்ப நெல்சன் ஜெயிலர் 2ங்கிற மாதிரி அவனே திருப்பி இன்னொரு தடவை வருவான். ஏன் இன்னொரு இது இருக்கு இல்ல, ஏன் அவசரம்? ராக்கெட் கூட வாங்கி கொடுத்துடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த டீசர் அண்ட் ட்ரெய்லர் இல்ல, இவர் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒரு படத்துல இந்த டைலாக் பேசினது தான் அவரு. அது இதுல பேசியிருக்காரு. நம்பர் 1. நம்பர் 2 பாத்தீங்கன்னா கோல்டு, ஃபுல்லா கோல்டு தான். ஓகே, கோல்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒண்ணு அண்டர் வேர்ல்டு, அண்டர் டான், ஏதோ ஒண்ணு வச்சுக்கீங்களேன். நம்பர் 2. நம்பர் 3 வந்து பாத்தீங்கன்னா விக்ரம்ல ஆரம்பிக்கலாமா, இங்க முடிக்கலாமா, எப்படி? எஸ், ஒரு டர்ன் பாருங்க. என் ட்வீட் பாத்துட்டீங்க. நானே தில்லை சட்டை இருந்து கடை வாங்கி எடுத்து போட்டேன். நீங்க எந்த கடை வாங்கி ஸ்பேஸ்ல அடி விடுறீங்க? ஓகே ரைட். முன்னாடியே யோசிச்சுட்டு வந்து நான் போடுறது. சரி ஓகே சூப்பர். யோசிச்சுட்டே இருந்தேன், அவனோட இதெல்லாம் பாக்குறோம்ல, நம்ம முடிச்சிடலாமாங்கும் போதே எனக்கு அங்க ஞாபகம் வந்துச்சு. ஆரம்பிக்கலாமா, அங்க முடிக்கலாமா, இங்க பரவாயில்லடா. நான் வந்து ட்விட்டர் போறதுக்குள்ளாட்டி 4 பேர் போட்டானுங்க, அதுக்குள்ளாட்டி நம்மளோட ஃபாஸ்டா இருக்காங்க. அது ஒன்னும் சொல்ல முடியாது. அது எல்லாத்துக்கும் உண்டானது தானே கபிலன். அது இது பண்ணலாம் முடியாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ப்ராசிக்யூட் பண்ணி அந்த இதெல்லாம் ஃபுல்லா பக்காவா சினிமாட்டோகிராஃப் எல்லாம் பண்ணி பக்காவா கொடுத்துருக்கானுங்க. தலைவர் வந்து மிரட்டி இருக்காரு ஆஸ் யூசுவல். அவரோட ஹேர் ஸ்டைல கொஞ்சம் மாத்திருக்கானுங்க. ஏன்னா எப்பவுமே கொஞ்சம் பாத்தீங்கன்னா சைடுல கொஞ்சம் முடி இருக்கும், இந்த தடவை சைடுல முடி கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு எக்ஸாக்ட்லி கரெக்டா புடிச்சீங்க. அடுத்தது அது கம்மியா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அந்த டைட்டில் வந்து தலைவர் 171 ஒரு இது விட்டுருந்தானுங்கல்ல ஒரு போஸ்டர்ல. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த டைட்டில் ரிவீல் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லுக் விட்டுருந்தாங்கல்ல, தலைவரோட இது கன்ஃபார்ம் பண்ணாங்கல்ல, அப்பவே பாத்தீங்கன்னா அந்த டேக் இருந்துச்சு. அதாவது இந்த கூலி டேக் மாதிரி தான் இருந்துச்சு.
ஆனா நம்ம வந்து கூலிங்கிறது நம்ம உழைப்பாளி அந்த மாதிரி தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் ஒழிஞ்சு கூலிங்கிறது இல்ல. கூலிங்கிறது எக்ஸாக்டான வேர்டு. எல்லாத்துக்கும் இது போய் ஆப்டா உட்காந்துரும். அங்கேயும் போகும், பேன் இண்டியா லெவலுக்கும் போகும், எல்லா இடத்துக்கும் போயிடும். ஒண்ணுமே இங்க ஃபிளா ஆகாது, இங்கே அங்கேயும் ஃபிளாலாம் ஆகாது. இந்த டைட்டில் எங்க ரீச் ஆகுமோ அங்க போய் ரீச் ஆயிரும். ஏன்னா இது பேர் கிடையாது, இது வந்து ஒரு சின்ன அடிமட்ட லெவல்ல இருக்கிறவனுடைய ஒரு வேர்டு. ஸோ அங்க வந்து உட்காரும். ஸோ இது ஒண்ணு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவரோட டைலாக், அப்ப அதுல என்ன சொல்றாரு, என்னவா பண்றா தப்பே கிடையாதுங்கிறாரு. அப்ப அவரு டெட்லியஸ்ட் வில்லனா தான் காட்டுவானுங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். தலைவர் ஸ்கிரீனுக்கு வந்தாலே போதும். அவர் ஒரு வைல்டு ஹார்ஸ். நான் இந்நேரத்துல டைரக்டர் லோகேஷுக்கு என்ன சொல்றேன்னா, அவர் வைல்டு ஹார்ஸ் தான். ஏறி உட்காரு, அவர் எங்க கொண்டு போய் ரீச் ஆகணுமோ அங்க போய் ரீச் பண்ணிடுவார். இதுதான் என்னுடைய ஒரு சின்ன தாழ்மையான வேண்டுகோள். என்னைய பொறுத்த வரைக்கும் ஹைப் வந்து நான் ரொம்ப ஏத்திக்க விரும்பல. நடக்கிறது நடக்கட்டும். இந்த தடவை நான் நெக்ஸ்ட் மந்த் ஊருக்கு வரேன். அந்த படத்துக்கு தான் அடுத்து ஊருக்கு வருவேன் 1 இயர் கழிச்சு. இது நடுவில் எங்கேயும் வர மாதிரி இல்லை. முன்னாடி என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா வேட்டையனுக்கு வரணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் அது வந்து மிஸ் ஆயிடுச்சு. வேட்டையனுக்கு வந்தால் அடுத்த மாதம் வர முடியாது. அடுத்த மாதம் ஊருக்கு வந்துட்டு அதுக்கு அடுத்த வருஷம் எப்போ ரிலீஸ் ஆகுதோ அப்போ வரலான் இருக்கேன். ஸோ இப்படி தான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இந்த படம் வந்து இப்போ அந்த ஆளுங்கள்லாம் இருந்தானுங்களா, ஃபோனில் பேசினவர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கபாலில அந்த இவன் தான், அவர் பேர் கோபின்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு பேர் வரும். அந்த இதுல உட்காந்து ஷிப்யார்ட்ல அவரோட வாய்ஸ் தான் வந்துச்சு. அதை நான் கேப்சர் பண்ணேன். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த இதுல பாத்தீங்கன்னாக்கா அவரு அந்த நான் நினைச்சேன் அப்பவே இந்த கோல்டு செயினா கோல்டு வாட்சா இருக்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல ஒண்ணு வாட்சி கடைகளை வந்து கொள்ளையடிக்கிறது, இல்லைன்னா எங்கேயோ வாட்சி கடைன்னு ஒண்ணு வச்சிருந்து அதுல ஏதோ அண்டர் வேர்ல்ட்ல ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கான், உள்ள போய் கண்டுபிடிச்சு அடிக்கிறாருன்னு நினைச்சேன். பட் அது வந்து ஃபுல்லாவுமே வந்து கஸ்டம்ஸ் ரிலேட்டட். அது ஒரு ஷிப்யார்டு, அது கஸ்டம்ஸ் ரிலேட்டட் எல்லாமே. ஸோ அங்கதான் ஏதோ ஒரு வேலை நடக்குது, அங்கதான் ஏதோ ஒன்று பண்றாரு. ஸோ இது வந்து அப்படியே இருக்கட்டும். இதை நம்ம கொஞ்ச நாள் அப்படியே ஓட்டுவோம். நமக்கு இன்னைக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பா போகுது. எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று வந்துச்சு. இது பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுங்கிறது நான் அப்புறமேட்டு வேற மாதிரி யோசிச்சிட்டேன் பாசிட்டிவா. இன்னும் ஒரு 2 நாள் அந்த இது பிரச்சனை எல்லாம் அந்த வெளில வந்ததுக்கு அப்புறம் ஒரு தேர்ஸ்டே அன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, அதை அட்டன் பண்ணணும். அதுக்கு உண்டான வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ நான் இதுல இருந்து நான் லிசனர் போறேன், மற்றவங்க எல்லாம் பேசுங்க. நாம அப்புறமேட்டு டீட்டெயிலா பேசுவோம். சாயந்தரம் டீட்டெயிலா பேசுவோம், மற்றவங்களுக்குலாம் இடம் கொடுப்போம். லோகேஷ் கனகராஜ் அண்ட் அவனுக்கு அவனுடைய கூட்டாளிகள் அனிருத்துக்கு திருப்பி கார் தர மாட்டாங்க. ஏன்னா அவன் ஏற்கனவே வாங்கிட்டு போயிட்டான். 10 கார்லாம் தர மாட்டாங்க. இந்த இதுல வந்து லோகேஷ் கனகராஜ் கண்டிப்பா கார் தருவானுங்க. பாருங்க என்ன நடக்குதுன்னு. ஓகே கைஸ். ஓகே அருண் சார். தேங்க் யூ. லிசன் மோட் போறேன். தேங்க் யூ அருண் சார். அடுத்தது வந்து வேற யார் அடுத்தது? ரொம்ப நேரம் வெயிட் பண்றது யாரு? குணசேகர் சார். வரம்பா குணசேகர் சார். சரி அஸ்வின். இது வந்து ஆக்சுவலா வந்து டீசர் கிடையாது, ஒரு ஃபுல் லென்த் ஃபைட் பார்த்த மாதிரி ஒரு பயங்கரமான சம்பவம். ஹை ஆக்டேன் அப்படின்வாங்கல்ல, ஹை ஆக்டேன் ஆக்ஷன் சீன் சொல்லுவாங்க. அது மொத்த உருவமே வந்து ஒரு டீசர்ல கொடுத்துருக்காங்க. அதனால வந்து லோ கீன்னு சொல்லக்கூடாது இனிமே. அவர் வந்து ஹைக்கி ஆயிட்டாரு அவரு. இந்த இதோட செம்மையா பண்ணிருக்கான். ஹைக்கியா மாறியாச்சு. நம்ம தலைவர் அப்படித்தானே, எப்பவுமே லோவா இருக்கிறவங்கள ஏத்தி விடுறதானே நம்ம ஆளுக்கு ஸ்பெஷல். அவர் ஸ்பெஷலிஸ்ட், அதனால அதை ஏத்தி மாறிடுச்சு. அதனால இனிமே நம்ம ஹைக்கின்னு கூப்பிட்டுக்கலாம் அவரை. சரியா? ஸோ அது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து இந்த தீயோட அப்கிரேடட் வெர்ஷன் மாதிரி இந்த ஃபைட். தீல ஒரு ஃபேக்டரி இவங்க எல்லாம் தேடுவாங்க, வெளியே தேடுவாங்க. இவர் உள்ள உட்காந்துக்கிட்டு தலைவர் இவர் வந்து அவங்கள வெல்கம் பண்ணுவார், அவரோட அவங்க டென்ல இருந்துகிட்டு. அதோட 100 times அப்கிரேடட் இருந்தா இப்படி இருக்கும். இப்ப இருக்கிற மியூசிக், இப்ப இருக்கிற போட்டோகிராஃபி அதெல்லாம் போட்டு விண்டேஜ் மூவின்னு சொல்லி நம்ம வந்து நிறைய சொல்லிட்டே வந்தோம். இது விண்டேஜ். இதுதான் கரெக்டான விண்டேஜ். ஏன்னா அவர் டைலாக்ஸும் அந்த மாதிரி லென்த்தி டைலாக்ஸ் பேசி ரொம்ப நாள் ஆச்சு. அதை வந்து பேச வைக்கிறாங்க. ஓகே, அந்த மாடுலேஷனும் வந்து அந்த பழைய மாடுலேஷன்ல பேசுறாரு. அவரோட லுக்கு, அவர் அந்த ஃபயர் பிராண்ட் தலைவர், விண்டேஜ் தலைவர் வந்து அப்படியே கொண்டு வந்து இறக்கிட்டான் லோக்கி. குடோஸ் டு லோக்கி. செம. இது போதும் நமக்கு வந்து இன்னும் ஒரு மாசம் அந்த நம்ம இது வேட்டையன் அடுத்த ப்ரமோஷன் வர்ற வரைக்கும் அவ்வளவுதான். சூப்பர். நான் அப்படியே லிசனர் பூட்டு போட்டு ஓகே. தேங்க் யூ அஸ்வின். பூட்டு போட்டு மைக் கேட்காதீங்கப்பா ப்ளீஸ். பூட்டை எடுத்துட்டு மைக் கேளுங்க. பூட்டு போட்டு மைக் கேட்காதீங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு பூட்டை லாக்க எடுத்துருங்க, அதுக்கப்புறம் மைக் கேளுங்க. ஓகேவா? கிங்ஸ்லி அது கொஞ்சம் பார்த்து கிங்ஸ்லி.
நான் பாத்துட்டேன் ப்ரோ. நான் குடுக்கல நானு. எஸ். ஓகே. யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. அது ஐடிஸ்க்காக மட்டும். லைக் மேல ஏதாவது ஷேர் ஆயிருச்சுன்னா ரிமூவ் பண்ண முடியாது. அதனால தான். அதுக்குதான். ஏன்னா சொல்றேன், அது ரீசன் இருக்கு, அதை நான் சொல்றேன். ஓகே. அடுத்தது வந்து யார் பேசுறீங்க? லைஃப் டைமா, மிஸ்டர் டியா, சேனாவா? சேனா சொல்லுங்க. சேனா. ஹலோ ப்ரோ. வர சொல்லுங்க சேனா. கபில ட்ரைலர் ரொம்ப மாசா இருந்துச்சு. ஸோ கடைசி அந்த முடிச்சில்லாம டைலாக் வந்து தீயா இருந்துச்சு. ஸோ இங்க யாருனாலும் ஆரம்பிக்கலாம், 1000 பேர் கூட ஆரம்பிக்கலாம், ஆனா முடிக்கிறது தலைவன் மட்டும்தான். அந்த அளவில் இருந்துச்சு. ஸோ அதுவும் அந்த பாட்டு, அந்த இது அப்படியே பறக்க விட்டு பண்றதுலாம் ரொம்ப வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ எப்படி சொல்றது, என்ன வேணாலும் பண்ணலாம், எனக்கு சரின்னா எதுவுமே தப்பு, ரைட் எல்லாமே ரைட்டு தான் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்காது. ஸோ படத்துல வந்து தலைவர்கிட்ட வந்து எப்படி சென்டிமெண்ட்லாம் பார்க்கவே முடியாது, முடிச்சிடணும் முடிச்சிருவார் நினைக்க, அந்த லெவலில் இருக்கு. இதுல கதை சொன்ன, இதுல கருணையே கிடையாது, அதுல நல்லாவே தெரியுது, இதுல கருணையே கிடையாது. என்கிட்ட கருணை எதிர்பார்க்காது, அவ்வளவுதான். அப்படி அந்த லெவலில் தான் இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க, அவ்வளவுதான். என்னைக்கு சூப்பர் ஸ்டாரோட டைட்டில்லையே அந்த இடத்துல ப்ளூவை எடுத்துட்டு ரெட்டை போட்டானா சொல்லி முடிஞ்சுது. அதுலயே நல்லா தெரிஞ்சு போச்சு, இந்த தடவை கருணையே கிடையாது, எல்லாம் ரெட்டுக்கு மாறுங்க. நீலத்துல இருந்து எல்லாம் ரெட்டுக்கு மாறுங்க. இது வரைக்கும் கூலிங்கிற டைட்டில் எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனா இனிமே கூலிங்கிறது தான் ட்ரெண்ட் செட்டர். சூப்பர். ஓகே. அடுத்தது வந்து தேங்க்யூ சனா. அடுத்தது குணசேகர் சார், அதுக்கப்புறம் ராம் கிட்ட வரேன். ஓகே. ஐயோ நான் என்னங்க சொல்றது, அந்த தீமை பத்தி சரி, அப்ப நான் ராம் கிட்ட போயிட்டுப்பேன். இல்லங்க, ஐயோ உண்மையிலங்க ஹெட்செட்டை தேடிக்கிட்டு இருந்தேங்க, அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள வந்து அவ்வளவு இதா இருந்துச்சுங்க. ஐயோ அவருக்கு வந்து இன்னும் அதாவது வயசாயிருச்சா வயசாகல எதுவுமே தெரியல. அப்பாஸ் சொல்ற மாதிரி தான் அதுல வந்து அந்த மியூசிக் வந்து அனிருத் வந்து ஒண்ணு போடுவான் பாருங்க. ஐயோ அவன் எப்படிங்க ஒவ்வொரு படத்துக்கும் வந்து தலைவருக்கு மட்டும் அப்படி ஒரு பிஜிஎம் வந்து செட் ஆகுது தெரியல. அவன் தனியா போட்டு ஸ்டாக் மாதிரி உள்ள எடுத்து வச்சுக்கிட்டான், ஆளு தலைவருக்குன்னு வச்சுக்கிட்டான் போலங்க, வச்சுக்கிட்டான் போலங்க. இன்னும் எத்தனை வச்சிருக்கான்னு தெரியல, இறக்கிக்கிட்டே இருக்கான். அத வந்து அந்த தலைவருக்கு இன்னும் வேட்டையன் வேற இருக்கு, அதை மறந்துடாதீங்க. அதுதான் தலைவருக்கு வந்து வச்சுக்கிட்டே இருக்கான். அது வந்து அவனும் அதை வந்து ரஜினி பெரிய அத வந்து தலைவர்கிட்டயே காமிச்சுக்கிற மாட்டாப்புல. தலைவர் வந்து அதை அசால்ட்டா அந்த பிஜிஎம் போடுறது முக்கியம்ல, அதை கேரி பண்றாரு பாருங்க. அது வந்து மாசுங்க. அந்த சுத்தி வந்து செயின் மாதிரி அந்த கிடையாரத்தை சுத்தி அவங்க அந்த வில்லன் கழுத்தை இழுத்துட்டு வரும்போது, ஆமா எனக்கு வயசாயிருச்சுடான்ங்கிறாரு. ஒரு சில இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாசா பேசக்கூடிய அந்த வசனங்களா இருக்கட்டும், மாடி அதெல்லாம் வந்து ஏஜ் வந்து ரிவர்ஸ் ஆகிக்கிட்டே தாங்க இருக்கு தலைவருக்கு. அதை வந்து எப்படி கேரி பண்றாருன்னே தெரியல. அதாவது இப்போ உள்ள ஒரு சிவகார்த்திகேயன் படம் டீசர் ரிலீஸ் ஆனாலே செமையா இருக்கலாம் அப்படிங்கிற போது, இதெல்லாம் வெறித்தனமா இருக்கு, மாசா இருக்கு அப்படிங்கிற லெவலுக்கு தலைவர் வந்து இன்னும் எங்க ஆகிக்கிட்டே இருக்காரு. அதை வந்து கேரி பண்ணி அதை வந்து லோக்கி, அதாவது இப்போ உள்ள ஒரு சில டைரக்டர் வந்து என்னதான் பெரிய ஸ்டார்கிட்ட போய் அவர் கன்வின்ஸ் பண்ண முடியாது, அவர் பெரிய ஸ்டாரா இருக்கட்டும், அவர்கிட்ட போய் எப்படி வேலை வாங்குறதுன்னு. ஆனா தலைவர் இறங்கி அடிச்சிருக்காருன்னு சொன்ன போனா, ஆஃப்டர் பேட்டைக்கு அப்புறம் எனக்கு இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய லெவல்ல வந்து இறங்கி அடிப்பார்னு எனக்கு தோணுது. அதாவது தர லோக்கலா வந்து இன்னும் கார்த்திக் சுப்புராஜுக்கு அடுத்தபடியா இறங்கி செய்வார்னு எனக்கு தோணுது. அதாவது இந்த மாதிரி கேட்டகரியில வந்த படம் இது விண்டேஜ் படமா அது எப்படிங்கிற கால்குலேஷன் அது ஒரு ஓடிக்கிட்டு இருக்குன்னு வைங்களேன். அதை வந்து கேரி பண்ணி அதை வந்து அந்த ஆயுதங்களா இருக்கட்டும், அவன் வந்து எனக்கு தெரிஞ்சு லோகேஷோட பெஸ்ட் டீசருங்கிறது வந்து இதுதான். ஏன்னா அதை வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கேள்விப்பட்டிருக்கோம், பிளாக் அண்ட் கோல்டு வந்து பாத்தீங்கன்னா இதுல இப்படி யூஸ் பண்ணானுங்க. அது தலைவருக்கு அதான் இப்படி பல பேருக்கு கிடைக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து கிடைச்சிருக்கு ப்ரோ. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, மற்றவங்க பேசிட்டாங்க பாட்டில் இறைச்சல் அடிக்குது பாத்துங்க. ஓகே ஓகே ஓகே. அடுத்து போயிடறேன் குணசேகர் சார். அரவிந்த் ஆபீஸ் போனாரு, என்னமோ சொல்லணும்னா சொல்லிட்டு போயிருக்கோம் அவரு. சொல்லுங்க அரவிந்த் சார். சாரிப்பா நான் ஒண்ணு சொல்லணும்னு முக்கியமா வந்தா அதை மறந்துட்டு போயிட்டேன். என்னன்னா லோகேஷ் படத்துல ஏதாவது பாட்டு போடுவானுங்கல்ல, அதுல தலைவர் பாட்டு டிஏசிஓவே அவன் வந்து ரீமிக்ஸ் பண்ணிட்டான். நம்பர் 1. நம்பர் 2 செண்பகமே பாட்டு தலைவர் வந்து விசில் அடிச்சாரு பாத்தீங்களா,
செண்பகமே எஸ் எஸ் செண்பகம் எஸ் பாட்டு எஸ் வச்சிருக்காரு. எஸ் 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 அதுவுமே எஸ் திருப்பி அதுக்குள்ள யூஸ் பண்ணுவான். இல்லைன்னா அவருடைய அது ஃபேவரட் பாட்டா இருக்கும். எங்க போனாலும் விசில் அடிச்சுட்டே போற மாதிரி. ஜஸ்ட் அது சொல்லதுக்காக வந்தேன். சாரி. தேங்க்யூ. யாரையும் அடுத்து எந்த பாயிண்ட்டும் வைக்க கூடாது. எல்லா பாயிண்ட்டும் நம்மளே சொல்லிட்டு போயிடணும். வேற எந்த பாயிண்ட்டும் யாருக்கும் வைக்க கூடாது. வைக்கிறேன் நான் வைக்கிறேன் எல்லாத்துக்கும். அப்படி இல்ல கபிலன். ஒரு இல்ல புரியுது. எல்லாத்தையும் நம்மளே திங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. சாப்பிடுங்க. அப்ப நான் வந்து சொல்லும் போது இது நான் அங்கதான் பார்த்தேன், நானே காப்பி அடிச்சு வச்சிருக்கேன், நீங்க காப்பி அடிச்சீங்களான்னு கேட்பீங்க. இல்ல எல்லாம் சொல்ல போறீங்க தெரிஞ்சு போச்சு. நீங்க எல்லாரும் ஒண்ணு சொல்ல போறீங்க தெரிஞ்சு போச்சு. எல்லாரும் ஒண்ணு ஒரு பாயிண்ட் சொல்றீங்க. ஓகே ரைட், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க சொல்லுங்க. முடிஞ்சுச்சா? இனிமேல் வர மாட்டேங்க. இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு பேச விட்டே போயிடுவேன். இனிமேல் நான் வரவே மாட்டேன். சரி. ஓகே, அடுத்தது வந்து வாங்க தனசேகர் சார். வணக்கம். வாங்க சொல்லுங்க அனந்த் சார். ஓகே, செம்ம டீசர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக் அப்ளாஸ் டு தி டிஐ ஒர்க். யாரு டிஐ ஒர்க் பண்ணாங்கன்றத பிரிஸ்டா ஒவ்வொரு ஃப்ரேமும் அப்படியே கண்ணில் ஒட்டிக்கிற மாதிரி இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா தலைவர் நான் பார்த்த நிறைய ரெஃபரன்ஸ் அதை நிறைய ஹோம்ஒர்க் பண்ணீங்க லோக்கில வந்து. அதுதான் ஃப்ரேம் பை ஃப்ரேம் தெரியுது. தலைவரோட என்ன யூஎஸ்பி இருக்கோ அதெல்லாம் அப்படி யூஸ் பண்ணிருக்கேன். பாத்தீங்கன்னா மெயினா நான் நோட் பண்ணதுன்னா அந்த 80s ப்ராப்பர்ட்டிஸ் ஃபுல்லா, அது நிறைய பேர் நோட் பண்ணீங்களான்னு தெரியல. 80s ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் இருக்கு ரூம்ல ஃபுல்லா, இன்க்ளூடிங் த போன். அப்புறம் முக்கியமா யாரும் சொல்றதுக்கு நான் சொல்லிடுறேன், அந்த பைக் வந்து RX-100. நான் இப்ப சொல்லிடுறேன், தலைவர் அந்த பைக் தான் யூஸ் பண்றாரு. அந்த பைக் சவுண்ட் தான் அது, RX-100 தான். நான் எழுதி வச்சுருவேன், அந்த பைக் தான் தலைவர் யூஸ் பண்றாரு. எனக்கு என்னமோ கூலியோட செகண்ட் பார்ட்டா இருக்குமோ, அல்லாட்டி அதுல இருந்து டெவலப் பண்ண ஒரு ஸ்டோரியா இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதுல வந்து ஷிப்யார்ட், இது டூ மச். அது ஷிப்யார்ட் தான்டா இல்லையா? ஏங்க அது வேற, இது வேறங்க. உடனே கூலி போட்டோடனே உடனே கூலி தான் இருக்குமா? இல்ல, இது எனக்கு என்னமோ இங்கிலீஷ் டைட்டில் மாதிரி தான் தெரிஞ்சு எனக்கு. அது ஒரு அமிதாபோட டைட்டில் தானே. எப்பவுமே தலைவர் அமிதாப் டைட்டில் வச்சிருக்காருல்ல. சரி, ஓகே. முதல்ல சொல்லுங்க சொல்லி முடிங்க அனந்த் சார். அப்புறமா வந்து அவர் தலைவர் போட்டிருக்க அந்த கோல்ட் ஃப்ரேம், அது வந்து செம்மையா மேட்ச் ஆயிட்டு தலைவருக்கு வந்து இருக்கிறது. அப்புறம் கடைசி டைலாக் முடிச்சிடலாமா? அந்த டைலாக் பாத்தீங்கன்னா நான் சொல்லியானோ, ஃப்ரேம்ல வந்து மாஸ் காட்டுறது வந்து இட்ஸ் நாட் அபவுட் டைலாக் பேசுறதோ இல்லாட்டி ஊரு கத்துறதுலாம் கிடையாது. பாடி லாங்குவேஜ்ல இருக்கணும். அந்த பர்சனுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த மாஸ் இருக்கணும். அது தலைவருக்கு இருக்கு. அதனால நம்ம அது வந்து அது அப்படியே நம்மளுக்கு நம்ம அந்த டீசரை பார்க்கும்போது நம்மளுக்கு அது ரிலேட் ஆகுது. ஆக்சுவலி அந்த மாஸ் நம்ம வைப்ரேஷன் வந்து நம்மளால ஃபீல் பண்ணோம். அது எந்த தலைவர் ஃபேன்னால சொன்னேன், நான் எந்த ஆக்டரும் பார்த்துருக்கேன். இந்த எனர்ஜி வந்து நம்மளுக்கு ரிலேட் பண்ணி கொண்டு எவனாலும் கொண்டு வர முடியாது. தலைவர்ல மட்டும்தான் கொண்டு வர முடியும். அதுதான் சொல்லுவாங்க. அந்த பாடி லாங்குவேஜ் இருக்கிறதுனால தான் தலைவர் வந்து இந்த அளவுக்கு வந்து இந்த வயசுலயும் அந்த பிரிவிலிட்டி லெவல்னு சொல்லுவாங்கல்ல, தலைவருக்கு மட்டும்தான் இருக்கு, மற்ற யாருக்கிட்டையும் இல்லை. ஓகே. அடுத்தது வந்து யாரு? ராம், சொல்லுங்க ராம். தேங்க்ஸ். சாரி, மீட்டிங்கை ரீஸ்கெட்யூல் பண்ணிட்டு நம்ம தலைவர் டீசரை பார்த்துட்டு வந்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அல்டிமேட் எல்லாரும் சொன்ன மாதிரி தலைவருடைய லிரிக்ஸையே அவர் பேசுற மாதிரி வச்சு அவருடைய சாங்கையே வந்து ஒரு கீ பேக்ரவுண்டா போட்டு செண்பகமே விட்டுருவோம், அது அவரது இல்லை. பட் அதுலயே பில்டு பண்ணி ஐ வில் ஒன்லி போஸ்ட் 2 சேலஞ்சஸ்ங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எல்லாரும் அனிருத் தலைவருக்கு எடுத்து வச்சிருக்காரு, அதெல்லாம் கிடையாதுங்க. தலைவர் இன்ஸ்பயர்ஸ் அனிருத், தலைவர் இன்ஸ்பயர்ஸ் எவ்ரிபடி. அதனால இவர் வந்தாருன்னா எடுத்து வைக்க வரும் அவங்க கையில. தட்ஸ் ஹவ் ஐ see it. அது அனிருத் வந்து அவர் தலைவரை பார்க்கும்போது நமக்கே கூஸ் பம்ப் இருக்கு. அவருக்கு எப்படி இருக்கும் பக்கத்துலேயே சீனை பார்த்து. ஸோ மியூசிக்லாம் வந்து எனக்கு ஒன்றும் ஆச்சரியமே கிடையாது, பிரிச்சு மேய்ஞ்சிருக்கான். அண்ட் இந்த மூவி வந்து நம்ம ஜெயிலரையும் வேட்டையும் விட 100 times இருக்குன்றது கேரண்டீட். மூணாவது, எல்லாம் தலைவர் எப்படி பண்றாருன்னா, இப்ப ஸ்டைல்னு ஒண்ணு ஒரு ஹியூமன் ஃபார்ம் எடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்க, தட் இஸ் தலைவர் ஒரு ஸ்டைல். ஏன்னா அவருடைய முடியில இருந்து கால் அடியில இருக்கிற ஷூ வரைக்கும் ஸ்டைல் பண்றது. கிவ் மீ another actor in the entire world. நான் பேரை மாத்திக்கிறேன். நாலாவது, again give me another actor in the entire world. அவங்க மிட் 70s மேஸ் ஆக்ஷன் ஹீரோ ஃப்ரேமை கேரி பண்ணிட்டு போறது ஒரு ஆள் சொல்லுங்க. நான் வேலையை விட்டு வெளியே போயிடுறேன். ஒரு ஆள் இந்த என்டையர் வேர்ல்டு சொல்றேன், முடியாது. எல்லாம் ஆக்ஷன் ஹீரோ பண்ணுவானுங்க, லயன் நீசன் பண்றான், கொஞ்சம் இவன் ரேம்போ பண்ணாரு,
இந்த மாஸ் எலமெண்ட் ஆடியன்ஸ்ட கடத்துற ஒரு இது இருக்குல்ல, the only person in the world is தலைவருங்க. இந்த மிட் 70s நான் சொல்றேன். ஸோ இது எல்லாம் நீங்க அப்படியே கேதர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மூவி ஷுவர் ஷாட் அகைன் ஐ செட் மேபி அது ஹோமாச் டு அமிதாபா இருக்கலாம், ரைட்? தலைவர் இஸ் அமிதாப் ஃபேனு, இது கம்பேரிசன் அமிதாபோட வேண்டாம், டைட்டில். கம்பேரிசன் வேண்டாம், விடுங்க. கம்பேரிசன் அது வேண்டாம். ஹோமாஜா இருக்கலாம். நான் ஐ டோன்ட் நோ ரீசன் ஆஃப் கூலி, ரைட்? அவர் பண்ற அந்த ஆக்ஷனுக்கும் கூலிக்கும் இன்னும் எனக்கு கனெக்ட் கிடைக்கல. யாராவது சொன்னீங்கன்னா புரிஞ்சுக்கிறேன். அந்த கோல்டு ஏரியாவில் போய் அடிக்கிறது அது எப்படி கூலி அங்கே கனெக்ட் ஆகுதுன்னு தெரியல. இல்லை உழைப்பாளி மாதிரி அவர் இனிஷியலா அப்படி இருக்காரான்னு நமக்கு டீசரை தெரியல. வச்சுக்கிட்டு ராம் சார் ஒரு ஆமா, டீசரை வச்சுக்கிட்டு மொத்தமா முடியாது. கதையையும் கண்டிப்பா ஸ்க்ரீன் கண்டிப்பா பிளேயும் பண்றது முடியாது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இல்ல கண்டிப்பா கண்டிப்பா பண்ணக்கூடாதுங்கிறேன். நான் என்ன சொல்றேன், இந்த சீக்ரெட் எலிமெண்ட் இருக்கட்டும். ஏன்னா இன்னும் நம்ம வேட்டையை வாங்கி டைஜஸ்ட் பண்றதுக்கே பல மாசம் ஆகும். அதை முடிச்சுட்டு இதுக்கு வருவோம். ஸோ லாஸ்ட்டாக நான் சொல்லிக்கிறேன், எல்லாருக்கும் தீபாவளிக்கு வீட்டில் அம்மாலாம் பலகாரம் பண்ணாங்கன்னா சுட்டு தட்டில் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, அதை நம்ம சாப்பிட்ருப்போம். அது போக ஒரு சட்டியில் வச்சிருப்பாங்க. அது போக உள்ள ஒரு ஷெல்ஃப் மேலே அடிக்க வச்சிருப்பாங்க. தலைவர் நம்ம அந்த ஸ்வீட் மாதிரி நமக்கு வந்துகிட்டே இருக்கும். நீ கொடுத்துட்டே ராசா, நான் இன்னும் ஜெயிலரே இன்னும் டைஜஸ்ட் பண்ணி முடிக்கல. இதுக்கப்புறம் நான் இன்னும் அந்த இன்னொரு சட்டிக்குள்ள நமக்கு வேட்டையன் வந்துட்டு இருக்கு. இது போக உள்ள கூலி இருக்கு உள்ள. ஸோ ஷுவர் ஷாட் 2 வருஷத்துக்கு தலைவர் புக்டு மாதிரி நம்மளும் புக்டு மென்டலி, ஜஸ்ட் டு ஃபாலோ ஹிம். இதான் பிரச்சனை நமக்கு. நம்ம தலைவர் இருக்க வரைக்கும் வேற எங்கேயும் டேஸ்ட் போக மாட்டேங்குது. மற்ற எல்லாம் ஒரு மாதிரி. ஓகே நிறைய பேர் தேங்க்ஸ். பெண்டிங் இருக்காங்க. ஓகே 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 கோச்சிக்காதீங்க. ஓகே ஓகே ஆல்ரைட் என்ஜாய். நான் கீழே போய்க்கிறேன். ஓகே ஓகே தேங்க்யூ. ரொம்ப நேரம் இருக்காங்க லைஃப் டைம். மிஸ்டர் டி சொல்லுங்க. மிஸ்டர் டி. கபிலன் ப்ரோ, தேங்க்ஸ் மைக் கொடுத்ததுக்கு. ஓகே, ஒரு டீசர் தொடர்ந்து ஒரு 10 தடவை பார்த்துட்டேன். வேற லெவல் ப்ரோ, சான்ஸே இல்ல. அதுவும் அந்த ஃபர்ஸ்ட் அந்த சீக்வன்ஸ்ல ஒரு கண்ணை மட்டும் காமிப்பாங்களா, தலைவரோட கண்ணு, எனக்கு பார்த்தோடனே அப்படியே சும்மா உடம்புலாம் சிலுத்துருச்சு. அப்படியே வேற லெவலா இருந்தது. பின்னாடி வேற அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் ஆகட்டும். பிளஸ் நிறைய பேர் சொல்லவே இல்லை, ஒரு நெக்க ஒரு மாதிரி திருப்பு வரல ஒரு சீன்ல. எக்ஸாக்ட்லி. சரியான ஆட்டிடியூட் ப்ரோ, வேற செம மாசா காமிச்சிருந்தான் லோகேஷ் கனகராஜ். ஒரு கெத்தா இருந்தது, செம மாசா இருந்தது. அதே மாதிரி கிளாஸ் கண்ணை இறக்கிட்டு கண்ணடிப்பாருல, அப்படியே எனக்கு அந்த பேட்டையில மரண மாஸ்ல அதே மாதிரி பண்ணுவாப்புல. டக்குன்னு எனக்கு அது ஞாபகம் வந்தது, மரண மாஸ் சாங் ஞாபகம் வந்து. சூப்பரா இருந்தது ப்ரோ. அதே மாதிரி லாஸ்ட் டைலாக் வந்து ஒரு மாதிரி நக்கல் தனமா வில்லத்தனமா ரெண்டுமே கலந்து சூப்பரா இருக்கும். அந்த மாடுலேஷனு ஒரு மாதிரி நக்கலா சொல்லுவாரு, அதை முடிச்சிடலாமான்ற மாதிரி சூப்பரா இருந்தது. வேற லெவலா இருந்தது ப்ரோ. ஓகே, என்ஜாய் பண்ணீங்களா? எக்ஸைட்மெண்ட் அடங்கல எனக்கு. சான்ஸே இல்ல, அப்படியே வெரி மேக்ஸா இருக்குது இப்போ. ஓகே 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 ரைட். தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ். அவ்வளவுதானா? ஓகே ரைட். ஓகே, தேங்க்யூ மிஸ்டர் டி. லைஃப் டைம் சொல்லுங்க. ஹாய் கபிலன் ப்ரோ. ஹாய் கிங்ஸ்லி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. நான் ஐ மீன் 4 லாங்குவேஜ்ல பார்த்துட்டேன் சார். ப்ரோமோ 4 லாங்குவேஜ்லும் 4 லாங்குவேஜ்ல பார்த்தல. ஹிந்தி வந்துச்சு, தமிழ் வந்துச்சு, தமிழ் பார்த்தேன். ஆமா வந்திருக்குல்ல, எல்லாத்துலயும் இருக்கு. எல்லாத்துலயும் வந்திருக்கு. நான் 4 சொக்கா. ஐயோ இது நம்ம சொன்னா நமக்கு அந்த ரைட்ஸ கொடுக்க மாட்டாங்களே கிங்ஸ்லி. நான் எங்க போவேன் யாருக்கிட்ட சொல்லுவேன்? மேல ஷேர் பண்ணிருக்கேன்ப்பா, எல்லாரும் என்ன அதுல போய் பாருங்க எல்லாரும். ஓகே சொல்லுங்க லைஃப் சொல்லுங்க. ஐ மீன் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே நினைச்சிருந்தேன், கொஞ்சம் ஒரு இடத்துல கூட பிசுறு அடிக்காம எங்க போகணும், நீட்டா போயிடணும், கிளீனா கிளைமேக்ஸ் முடிஞ்சிடணும்னு போகணும் ப்ரோ. அதே மாதிரி பிசுறு அடிக்காம நீட்டா கிளீனா முடிச்சாங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் என்ட்ரியே RX சவுண்டு எக்ஸ்பெக்டே பண்ணல, ரியலி எக்ஸ்பெக்ட் பண்ணல அது. அப்புறம் அவரை ஃப்ரேம், அவர் ஐ ஃப்ரேம் வச்சாங்க பாரு, அது அல்டிமேட்டு. அப்புறம் நடந்து டைலாக் பேசின்னு வர்றது எல்லாமே ஆகட்டும், எங்குமே பிசுறு அடிக்கல. நான் ரொம்ப டென்ஷனா இருந்துச்சு எனக்கு, எங்கன்னா பிசுறு அடிச்சிருமோ இல்லை, அது சான்ஸே இல்லை. எண்ட் ஒர்லி சம்பவம் ப்ரோ, ரியல் சம்பவம். எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ப்ரோ. ஷோர் ஷாட். என்ஜாய் பண்ணீங்களா? அது வரைக்கும் சந்தோஷம். ஐயோ ப்ரோ, காலையிலேருந்து உங்க ட்விட்டர் பார்த்து வெயிட் பண்ணி ஷிவரிங்கா 6 o'clock வெயிட் பண்ணா. இட்ஸ் அல்டிமேட் வர்த் வெயிட் சார். வெயிட் ஃபார் பர்த். ரியலா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஓகே ரைட், தேங்க்யூ. வேற சொல்ல வேண்டியது இருக்கா ப்ரோ? ஒண்ணு நீங்க சொல்லுங்க, நான் கேட்டுட்டே இருக்கு ஸ்மைலி போட்டு. அடுத்த ஐடிக்கு போய்க்கிறேன். கபிலன் ப்ரோ, கீழ 2 காக்காங்க ஸ்மைலி போட்டு கதறிட்டே இருக்கு. அது நான் வாழ்க்கை ஃபுல்லா கதற வேண்டியதுதான் இனிமேல்.
இல்ல சார், நம்ம இப்படி பேசுறோன்றதுக்காக தான் அவனுங்க போடுறானுங்க. அவனுங்க பாட்டு என்ன வேணா போடட்டும், என்ன வேணா சொல்லட்டும். அதான் ப்ரோ, அவனுக்கு வாழ்க்கை ஃபர்ஸ்ட் ஃபுல்லா இப்படி லைனே முடிச்சு கதறிட்டே இருக்க வேண்டியதுதான் ஸ்மைலி போட்டு. தலைவர் சும்மா இந்த மாதிரி மாஸ்க் காமிச்சு போயிட்டே இருப்பாப்ல. இல்ல நான் வரேன் அவரு வரேன் 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 ஃபர்ஸ்ட் நான் ஒரு லைன் காக்காக்கெல்லாம் போட்டுருவாருங்க. நான் அப்புறம் வரேன். முதல்ல நம்ம மலையில எல்லாரும் பேச வச்சிடறோம். ஓகே, ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க. தனசேகர் சார் வணக்கம். வணக்கம் கபிலன், ரொம்ப நாள் ஆச்சு பேசிக்காம, எப்படி இருக்கீங்க? ஐடி இப்பதான் கிடைச்சது. நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். ஆமா ஆமா, பார்த்தேன். ஐடி ஓகே ஓகே, கிடைச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸே தலைவரோட ஸ்பேஸ் தான். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அப்படிங்களா? ஆமா, அது என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரு படம் பார்த்த ஃபீலிங், ஒரு 3 hour அப்படியே பாத்துட்டு வெளியே வந்த மாதிரி இருக்கு. அந்த திருப்தி இருக்கும் பாத்தீங்கன்னா, தலைவர் படம் பார்த்த அந்த வைப்பு, இந்த 30 இங்கே வாய்ப்பு இருந்தா இப்படி செகண்ட் இன்னும் வர வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு. இன்னும் கதற வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு. நிறைய பேர் கதற விடுறதுலாம் நிறைய இருக்கு. அதுவும் அந்த கண்ணு பார்த்தது, பின்னால தலையை இப்படி ஆட்டுறது, அதுவும் அந்த டிஸ்கோ தங்க மகனா, அப்பா ஐயோ ஒன்னும் அப்படியே இருக்கு. டிஐ எஸ்டிஓ டிஸ்கோன்றது. தலைவர் என்ன பண்ண வைக்க போறாருன்னு தெரியல, எத்தனை பேர் கழுவ போறாங்கன்னு தெரியல. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சூப்பர் 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 சூப்பர். ஓகே ஓகே ஓகே, நான் ஆபீஸ்ல இருக்கேன். அப்புறம் ஓகே தானே சார். ஓகே ரைட். அடுத்து யார் பேசுறீங்க? வாங்க கார்த்திக் ப்ரோ. வணக்கம். நிவேதா சொல்லுங்க. நிவேதா. ஹாய் ப்ரோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சொல்லுங்க, உங்க கருத்து சொல்லுங்க. அதான் அந்த புல்லட் சவுண்ட்லயே அந்த மாஸ் கூஸ் பம்ப் தான் அந்த டீசர்ல எல்லாமே. இந்த கழுத்துல ஒரு இது பண்றது, கடைசியா படுத்துக்கிட்டே சொல்லுவார்ல, முடிச்சிடலாம் கண்ணு, அதெல்லாம் செம மாஸ். இதெல்லாம் யாருக்குமே வராது, தலைவருக்கு மட்டும்தான். வேற லெவல். அவர் சொன்ன மாதிரி ஒரு ஃபுல் மூவி பார்த்த ஃபீலிங் தான் இப்ப அது. அந்த ஃபுல் மூவி பார்த்த ஒரு ட்ரீட் தலைவர் அந்த ஜெயிலர்ல கொடுத்தாருல ஒரு ட்ரீட், அந்த மாதிரி ஒரு ஃபுல் மூவி பார்த்த ட்ரீட் தான் இப்ப அது நமக்கு எல்லாருக்குமே, தலைவர் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, என்ஜாய் பண்ணீங்களா? யா கண்டிப்பா. ஓகே தேங்க்யூ. காலையில இருந்து அதுக்கு தான் வெயிட்டிங். ஓகே, சூப்பர் 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 சூப்பர். ஓகே, நான் அடுத்து நான் போயிடுறேன். தேங்க்யூ. அடுத்தது வந்து யாரு? ஸ்லோபன். எனக்கு ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி ராகுல் சொன்னார்னு நினைக்கிறேன். எனக்கும் சும்மாவே நிறைய ட்வீட் போடுவேன். என்ன சொல்றது, என்ன இது பண்றதுன்னே தெரியல. ரொம்ப பயங்கரமா பண்ணிட்டான் லோக்கி. ஆனா லோக்கி, அனிருத் அவங்க எல்லாம் தாண்டி வந்து இது வந்து தலைவர் தான். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தலைவர் ஷோ. தலைவரோட பாடி லாங்குவேஜ் வந்து அப்படி இருக்கு. தலைவரோட கண்ணை செப்பரேட்டா காமிச்சிருக்காங்க. அவர் ஜா லைன், அவரு அந்த கையு பயங்கரமா இருக்கு. அதுவும் தலைவர் வந்து எனக்கு ரொம்ப என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா, அவர் அந்த டேபிள் மேல அப்படியே பேக் ஸ்ட்ரைட்டா வச்சு உட்காந்துட்டு இருப்பாருல, அந்த ஷாட் எல்லாம் வேற யாருனாலையும் பண்ணவே முடியாதுங்க. அது ஒரு கம்பீரமான பாடி லாங்குவேஜ் தேவை அதெல்லாம் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் கடைசியில படுத்துட்டு அவர் அந்த லாஸ்ட் சிரிச்சதெல்லாம் வந்து அப்படியே அந்த படைப்பா போட ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான்னா அப்படியே அதே மாதிரிதான் இருந்துச்சு. இது வந்து ப்ராப்பர் அவுட் அண்ட் அவுட் விண்டேஜ் தலைவர். நம்ம அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். இதனால விண்டேஜ் சும்மா நம்ம வந்து அந்த நமக்கு வந்து ஒரு மெமரி லைன்ல போயிருந்தோம். ஆனா ட்ரூவாவே விண்டேஜ் தலைவரா காட்ட போறாங்க. அது வந்து தெளிவாவே தெரியுது இதுல. இன்னொன்னு எனக்கு என்னன்னா, எப்படி நம்ம எல்லாரும் கூலி டைட்டில் மிஸ் பண்ணோங்கிறது தெரியல. ஏன்னா இது ஆக்சுவலா யோசிச்சு பாத்தீங்கன்னா, அந்த இதுல அந்த சிம்பிள்லயே நமக்கு முன்னாடியே டீகோட் பண்ணிருந்தோம். ஆனா இது வரைக்கும் யாரும் டீகோட் பண்ணல. லோகேஷ் வந்து அதை சீக்ரெட்டா வச்சதுக்கு ரொம்ப இட்ஸ் குட் ஜாப். அவ்வளவுதான் கபிலன். பட் என்ன சொல்றதுன்னே தெரியல. நிஜமாலே தலைவர் இந்த டீசர் வேற யாரு பண்ணியிருந்தாலும் நல்லா இருந்திருக்காது. ஒன் மேன் ஷோ, ட்ரூலி ஒன் மேன் ஷோ, அண்ட் இட்ஸ் தலைவர். அது அவ்வளவுதான், அவுட் அண்ட் அவுட் தலைவர். ஓகே. அடுத்து சொல்லு ஆகாஷ். வரேன் கார்த்திக் ப்ரோ. வாங்க பொறுமையா வாங்க ஆகாஷ். இருக்கேண்ணா. சீக்கிரம் சொல்றேன். ஓகே, நான் ஒரே ஒரு டைலாக் தலைவர் சொன்னதை விட நான் கொஞ்சம் மாத்தி சொல்றேன். யோசிச்சு வச்சுட்டு வந்திருக்காங்க. இம்ம நேரம் யோசிச்சு வச்சுட்டு வந்திருக்கான். சொல்லு. டேய், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஒருத்தங்க கூட போன் எடுக்க மாட்டீங்க. ரஜினி காரியரை முடிச்சிட்டீங்களா இல்லையா? தலைவர் சொல்லுவா அப்படி. முடிச்சிடலாம். யார மைண்ட் பண்ணி சொல்றேன்றது நீங்க புரிஞ்சுக்கோங்க. பட் ஆனா உண்மையிலே வெறி தான் இந்த டீசர் வந்து. சான்ஸே இல்லை. படம் மட்டும் வந்து வெளியே வரட்டும், வேற லெவல்ல ஓட போகுது.
இப்ப கதற அத்தனை கூட்டமும் வந்து பாத்தீங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு கதறன்றதை மட்டும் பாத்துனே இருக்கேன். அவ்வளவுதான். ஓகே ஓகே, அடுத்து சொல்லுங்க கார்த்திக் ப்ரோ. சரி, ஓகே. கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றேன். நீங்க எவ்வளவு யோசிச்சு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. பெருசா யோசிச்சு வச்சிருக்கேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே, ஃபைன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இது ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து ஹார்பர் அந்த இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அது வந்து ஆக்சுவலி இது ஆக்சுவலி வந்து கடைசியா முடியும் போது வந்து தீ படத்தோட அந்த இது வந்து இதோட தான் வந்து முடிச்சிருக்காங்க. பட் இது ஸ்டார்ட் பண்ணும் போதே அவர் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான் வருது. ஆக்சுவலி இந்த இதுல வந்து விண்டேஜ் பாக்குற மாதிரி இருந்தது. ஆனா போனு அந்த இதெல்லாம் வந்துச்சு. இதுல முன்னாடி யாரோ சொன்ன மாதிரி இந்த பிளாக் அண்ட் கோல்டு கலர் அது வந்து வெரி வெரி மேசிவ். நீங்க வந்து நல்லா உத்து பாத்தீங்கன்னா தெரியும். எல்லாமே அந்த நிறைய பொருள் இருக்கும். தராசு, அந்த கேண்டில், அந்த இதெல்லாம் வந்து நிறைய நிறைய அந்த பசங்க கையில வச்சுட்டு அடிக்கிற வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஒரு வந்து அந்த கண்ணு காட்டுறது அந்த இதெல்லாம் வந்து வேற லெவல்ல இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து அந்த அவரோட மாஸ் அந்த ஒரு இன்ட்ரோ கொடுத்து உள்ள வர மாதிரி பட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ரெங்காவோட டயலாக்கை விட இந்த படத்துல வந்து நம்ம கேட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த பாட்டுல உள்ள சாங் தான் வந்து அந்த வரி தான் வந்து ஃபர்ஸ்ட் அப்பவே சொல்லியிருப்பாரு. நினைத்தாலே இனிக்கும் அந்த படத்துல உள்ள சாங். அந்த சாங்ல உள்ள இதுதான் வந்து அப்படியே வந்து இதுல வந்து சொல்லியிருப்பாரு அந்த டயலாக்ஸ் ஃபுல்லாவே. அது நீங்க கேட்டீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அப்புறம் வந்து நம்ம டிஸ்கோ டிஸ்கோ இது வந்து தங்கமகன் படத்துல உள்ள டயலாக். ஸோ படத்துல வந்து தங்கமகன் அந்த இதுல வந்து இது வந்து நேமே வந்திருக்கும் உங்களுக்கு. இதுல வந்து எனக்கு தெரிஞ்சு இவரோட கேரக்டர் மேபி தட் அந்த தங்கம் ஸ்மக்லிங் பண்றது, அது திருடி இது பண்றது, அந்த மாதிரி ஒரு பெரிய நெட்வொர்க்கா இருக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய இதுவாவே இருக்கு. இந்த படத்துல அவர் வந்து இது பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் வந்து இந்த இதுல வந்து அவரு இவர் டிஸ்கோ அந்த பாட்டு ஏன் எடுத்தாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது என்ன ரீசன் தெரியல. பட் இட் சூட் வெரி குட். அதே அந்த பாட்டுல அதே சாங் ஒரு டீடைல்ஸ் தான் இதுல போட்டிருக்காங்க. ஸோ அப்புறம் வந்து லாஸ்ட்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்து இதுல விண்டேஜ் சாங்ஸ் தான் எடுத்திருக்காங்க. இந்த செம்பகமே மியூசிக் வியூஸ் கொடுக்குற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. அது ஏன் ஒருவேளை அவர் வந்து இளையராஜாவோட மியூசிக் இதுவா கூட இருக்கலாம். அந்த படத்துல அந்த சாங்ஸ் அந்த விண்டேஜ் லோக்கியோட டச் இருக்கு இல்லையா, அந்த சாங்ஸ்ல வந்து இந்த மியூசிக் எடுத்திருக்காரு. ஸோ இன்னும் என்னென்ன சாங் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. இந்த எப்பவுமே லோக்கியோட டச் வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஒரு மூவி வந்து ஒரு இது டீச்சர் இந்த மாதிரி கொடுக்குறாரு அப்படின்னா அதோட இது வந்து டைரக்டா சொல்ல மாட்டாரு எப்பவுமே. ஸோ இந்த சீன் வந்து படத்துல தியேட்டர்ல எப்படி வரப்போகுது, இது முழுக்க அந்த ப்ரோமோ டீச்சருக்காண்டியே எடுக்கப்பட்ட சீன் தான் இந்த டீச்சர். படத்துல எப்படி வரப்போகுதுங்கிறது வேற ஒரு சம்பவம். அந்த சம்பவத்துக்கும் இதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனா அந்த சம்பவம் இதை விட பயங்கரமா இருக்கும். அது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா உங்களுக்கு தெரியும். இன்னொரு விஷயம் வந்து இது அந்த பிளட் வந்து தெரிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இந்த இங்கிலீஷ் எடுத்து போட்டு நினைக்கிறேன் 135. அது வந்து நைட்டு வந்து 135 நைட் மிட் நைட்ல வந்து எடுத்துட்டு போற மாதிரி வந்து இந்த டைமிங் வந்து அதுல ஒண்ணு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அது ஒரு டைமிங் இருக்கு. ஸோ நைட்ல வந்து அவர் அடிச்சுட்டு இது போற மாதிரி பிளானு. ஸோ முடிச்சுட்டு அவர் கிளம்பவே இல்லை, படுத்துதான் இருக்காரு, தங்கத்து மேலதான் படுத்திருக்காரு. ஸோ அந்த டீடைல்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது ஸோ ஹி இஸ் வெயிட்டிங் ஃபார் சம் ஒன், யாருக்கும் இன்னொருத்தர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது மட்டும் கன்ஃபார்மா தெரியுது. ஸோ முடிச்சுட்டு அந்த டயலாக் எல்லாம் பேசிட்டு என்ன கிங்ஸ் சாரி நீங்க சொல்லி முடிங்க, அப்புறம் நான் சொல்றேன். ஓகே, இது முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தென் இட் வில் பி அது யாருக்கோ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி அடுத்த சம்பவத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் வந்து அந்த கண்டினியூஷன். அப்புறம் ஆல்ரெடி அவங்க யாரோ சொன்னது மாதிரி இது வந்து இந்த செகண்ட் பாயிண்ட் வர்றதுக்கான மோர் நிறைய சான்சஸ் இருக்குது. இது அந்த டெனிம் ஷர்ட் வந்து அது சொல்ல வேணாம். நெக்ஸ்ட் இட் வில் பி கோயிங் லைக் எனிதிங், ஏதோ ஒரு இது மாதிரி போகும் அது. இது வந்து பியூரா வந்து எனக்கு தெரிஞ்சு லோக்கி எடுத்ததுலயே பெஸ்ட் டீசர் ப்ரோமோ. இது இன்னும் இது வந்து ஒரு கோல்டு ஸ்மக்லிங்குள்ளதான் உள்ள போயிருக்காரு இந்த வட்டம். அது எந்த லெவலுக்கு போகும் அப்படிங்கிறது நமக்கும் தெரியாது.
லெட் அஸ் வெயிட் அண்ட் ஹோப் ஃபார் த பெஸ்ட். இன்னும் என்ன சொல்றது தெரியல. இன்னும் 2-3 தடவை டீசர் பார்த்துட்டு அந்த கூலிங்கிற டைட்டில் அந்த கடைசியில வந்து அந்த அந்த பேட்ச் ஒன்று இருக்கும். பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உழைப்பாளி படத்துலயும் வரும், தீ படத்துலயும் வரும். ரெண்டையுமே வந்து அந்த ரெஃபரன்ஸ் வந்து எடுத்து இதுல போட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் லைக் ஒரு ஆக்சுவலி என்ன, நம்மளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த வாட்ச் அந்த அந்த ஃபர்ஸ்ட் இது போடும் போதே நம்ம என்ன தலைவர் 171 இது போடும் போதே அந்த ஃபர்ஸ்ட் லுக் வரும்போதே அந்த இதுல வந்து அவர் அந்த கூலி பேட்ச் தான் வந்து போட்டிருக்காரு. நம்ம தான் அது வந்து வாட்ச்னு நினைச்சிட்டோம். ஐ திங்க் உங்க ஸ்பேஸ்ல நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அது நம்ம வாட்ச் நினைச்சோம், ஆக்சுவலி அது வந்து பேட்ச். அதை தான் வந்து அங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இட் சீம்ஸ் லைக் ஒரு பிக்கஸ்ட் ட்ரீட் ஃபார் ஆல். நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ட்ரீட். மேல ஷேர் பண்ணிருக்க மாதிரி இது வந்து ஒரு பேன் இந்தியாவோட எல்லா இதுலயுமே வந்து ஹிந்திலையும் வந்திருக்கு. நான் இன்னும் மற்ற லாங்குவேஜ் டீச்சர் எல்லாம் பார்க்கல. அதுல எல்லாம் என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கறத செக் பண்ணிட்டு தென் வி கம் ஃபார் த சேம். இதுதான் இப்போதைக்கு என் மனசுல தோணுச்சு. வேற ஏதாவது இருந்தா நான் சொல்றேன் கபிலன். ஓகே 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 மிஸ்டர் டி, லிசனர்ல போடுறேன், தப்பாத்துக்காதீங்க. மைக்கு ஸ்லாட் வேணுன்றதுக்காக. ஓகே ப்ரோ, என்ன கூட லிசனர்ல போடும் ப்ரோ. தேங்க்ஸ் ஃபார் தி ஸ்பீக்கர். தேங்க்யூ. தலைவர் வந்திருக்காரு. கிங்ஸ்லி கொஞ்சம் பாத்துக்க. எஸ் ப்ரோ. கிங்ஸ்லி எஸ். ஓகே, லிசனர்ல பாத்துக்க. அடுத்தது வந்து வாங்க சரண் சார், வணக்கம் சார். நீங்க இது சொன்னீங்கல்ல சார், 135ன்னு. இட்ஸ் நாட் 135, இட்ஸ் 171 மினிட்ஸ்ல வந்துட்டு இட்ஸ் 171. வாட்ச் டைமிங் வரும் இல்லையா, அந்த வாட்ச்ல வந்து இவர் அடிச்சு தூக்கி போடும் போது ஒரு டைம் ஒண்ணு போகும். அந்த கிளாக்ல வந்து அது கீழே ஜேன் இருக்கும். எஸ் சார். அதுல மேல அது கீழே ஜேன் இருக்கும். ட்வீட்ல மேல ட்வீட் ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க. 1 வந்துட்டு மினிட்ல இருக்கும், லைக் ஹவர்ஸ் வந்துட்டு 1ல இருக்கும், மினிட் வந்து 7ல இருக்கும், செகண்ட்ஸ் வந்து 1ல ஃப்ரேம் பை ஃப்ரேம். கார்த்திக் ப்ரோ, அவன் இம்ம நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கான்றீங்க. அவன் வந்து ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேமா பாத்துட்டு இருக்கான். மொத்தமா ஆராய்ச்சி கரைச்சி குடிச்சு அதை எடுத்து தண்ணியில கரைச்சி குடிச்சிட்டு தான் அடுத்து பேசுவான். நீங்க இதுக்கு 171 அதுதான் கரெக்ட்டா ஃப்ரேம்ல வச்சிருக்காங்க. இது இல்லாம கடைசில ஒரு பெரிய ஸ்பீச் வேற கொடுப்பாப்ல, அது வேற ஒண்ணு இருக்கு. வாங்க ஜிப்சி. நானுமே ஃபர்ஸ்ட் அதை நோட்டீஸ் பண்ணல சார். நான் அந்த அவரை தூக்கி போடும் போது அந்த கிளாக் ஒரு செகண்ட் டக்குன்னு டிக் ஆகும். அப்பதான் நோட்டீஸ் பண்ணேன் ஏன் டிக் ஆகுதுன்றப்பதான் அந்த ஃப்ரேம் செக் பண்ணேன். அடங்க மாட்டான் இவன், அடங்க மாட்டான். ஓகே ஓகே, பேசுங்க, நான் அப்புறம் பேசுறேன் லாஸ்ட்ல. கடைசியில பேசணும். ஹோஸ்டுக்கு கடைசியில தான் மைக்கு, புரியுதா இல்லையா? வந்தவங்களுக்கு முதல்ல சாப்பாடு போடுற வேலையை பாப்பியா, இல்ல முதல்ல நீ உட்காந்து பந்தியில சாப்பாடு வேலை பாப்பியா? ஒரு ஆர்வத்துல பேசிட்டாரு, ஒரு வெறிய விட்டுருங்களேன், அடுத்து பேசுவோம். ஜிப்சி இருக்காரு, இன்னும் 2 தடவை திருப்பி போய் பாத்துட்டு. அடுத்து வாங்க சரண் சார், வணக்கம். ஜிப்சி வரேன். ஜிப்சி சொல்லுங்க சரண் சார். வணக்கம் கபிலன் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க சரண் சார். ஆக்சுவலி ஃப்ரேம் டு ஃப்ரேம் பார்த்தா கூட லைக் பத்தல. லைக் ஆல்மோஸ்ட் நான் ஒரு 20-25 டைம்ஸ் மேலேயே பார்த்துட்டு இருக்கேன். லைக் பத்தல அது. லைக் அந்த ஸ்டைல் ஆகட்டும், அந்த மேனரிசம் ஆகட்டும், டைலாக் டெலிவரி ஆகட்டும், லைக் இட் இஸ் லைக் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேமும் மீன்ஸ் எல்லாமே தலைவர் ஸ்வாக் தான். மீன்ஸ் எல்லாரும் சொன்னாங்கல்ல லோக்கி தரமான பண்ணுவாருன்னுட்டு. ஈ ஹேவ் அன் ஐடியா, பட் இட்ஸ் மெயின்லி டிபெண்ட்ஸ் ஆன் தி சர் தான். அந்த டிஐஎஸ்சிகோ மீன்ஸ் அந்த ஸ்வாக், லைக் கம்ப்ளீட்லி அந்த ரெட்ரோ சாங்ஸு. அண்ட் ஒன் மோர் திங் நான் நோட்டீஸ் பண்ணது, மேபி எல்லாரும் சொல்லியிருக்கலாம், ரெட் கலர் டைட்டில் கார்டு. இட்ஸ் லைக் வில்லனிசம் அப்படிதான் நான் நினைக்கிறேன். ரெட் சிப் போட்ட மாதிரி, ரெட் சிப் ப்ளூ சிப் எடுத்துட்டு ரெட் சிப் போட்ட மாதிரி. ஆமா ஆமா ஆமா, இவ்வளவு நாள் எல்லாமே ப்ளூவா தான் வந்துட்டு இருந்தது. ஸோ திஸ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் இன் இஸ் மூவி ஸ்டைல். மீன்ஸ் இட் இஸ் நாட் நியூ, இட்ஸ் ஃபார் ஹிம் பிகாஸ் வில்லனுக்கு தான் வந்ததே சார். பட் இட் வில் பி இன் எ டிஃப்ரெண்ட் ஜார்னர் அண்ட் இட் வில் பி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் இட்ஸ் லைக் நியூ திங் ரெவால்வ் ஆகிருக்கிறது என்னன்னா, பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒன்லி கோல்டு. தட் இஸ் வெரி 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 லைக் அது பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட். இது வரைக்கும் நான் யாருமே பார்த்தது இல்லை அந்த மாதிரி. அண்ட் டீசரே மூவி மாதிரி எடுத்திருக்காங்க. இன்னும் மூவி எப்படி தான் எடுக்கிறாங்கன்னு தெரில. we have to wait and watch, and we are all eager to watch the upcoming updates. Means teaser இவ்வளோ பிரம்மாண்டமா, இவ்வளோ லைக் பவர்ஃபுல்லா
Sun பவர் Pictures ஸ்டார் they going for big Charan sir. ஆமா. teaser அப்புறம் நல்லா நீங்க சொன்ன தெரியும். மாரியே உங்க ரிக்வெஸ்ட்ட ஏத்துக்கிட்டாங்க பாத்துக்க. அண்ட் கிரெடிட் கோஸ் டு யூ. ஆல் லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்றாங்க. அது டைகார்டுக்கும் அதுதான். டைகார்டுக்கும் பொருந்தும். பட் டைகார்டு முதல்ல ட்வீட்டா போட்டாரு, ஸ்பேஸ்ல நான் தான் சொன்னேன். ஜிபே நம்பர் என் ஃபோன் நம்பர் தான் சார். ஓகே. 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 இல்ல இந்த செலிப்ரேஷன் முடியட்டும், உங்களுக்கு வச்சிருக்கோம் நானும் இல்ல மணியும். இருக்கா. அப்புறம் அது ஒரே ஒரு வந்து சின்ன சரண் சார், அது ரிக்வெஸ்ட். ஸ்பேஸ்ல என்ன புகழாதீங்க சரண் சார். வாட்ஸ்அப்ல இந்த மாதிரி கால் பண்ணி என்ன புகழுங்க. இங்க நிறைய கூட்டம் இருக்கு. ஐயோ, இல்ல அதுதான் சொன்னேன். ஸ்பேஸ்ல காரி என்னோட துப்ப ஜிபே முடியாது. என்னோட ஜிபே நம்பர் சேம் நம்பர் தான். கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஓகே ஓகே ஓகே. எது இல்ல ஸ்பேஸ்ல காரி துப்ப முடியாது. உனக்கு ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறீங்களா? பண்ண முடியுமா உங்களால? ஜிபேவா? உங்களுக்கும் ஜிபே பண்ணுமா? இல்ல ஜிபே இல்ல கபிலன். அதெல்லாம் மணி நான் எங்க பண்ணுவாப்ல. போய் மணி கிட்ட தான் மணி நிறைய இருக்கு. இல்ல நான் எங்க போய் ஏதாவது ட்விட்டு போட்டாலும் கீழே வந்து கடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களையும் ஒரு இது பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் ஒண்ணு அனுப்பிச்சிருந்தேன், அவனையும் ஏதாவது ஒண்ணு வழி பண்ணி விடுங்க. எனக்கு கொஞ்சம் வயிறு ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு. அது வந்து நான் சொல்றேன் நான் ஐடியா சொல்றேன். நான் ஃபைனலா வரேன். அதுக்கு ஃபைனலா வரேன். அடுத்து ஃபைனலா வாங்க. என்னால முடியல இதுக்கெல்லாம் இப்படி எல்லாம் அபியூஸ் பண்ணாங்கன்னா என்ன செய்யறதுன்னு நீங்க தான் ஏதாவது பண்ணணும். சரி ஓகே ரைட். அடுத்து ரொம்ப நேரமா வெயிட் பண்றாப்ல சதீஷ் ரோஹித்யன் சொல்லுங்க. கீழே போய்க்கிறேன். எங்க தலைவர் மணி பேச்சு கேட்கணும். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். ரொம்ப நேரமா வெயிட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த 3 மணி சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த 3.5 மணி நேரம் 3 நிமிஷம் 30 செகண்ட் டீசரே எனக்கு ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷத்துலயே போன மாதிரி இருக்கு. அவ்வளவு விறுவிறுப்பா இருந்துச்சு, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸா இருந்துச்சு. அதுலயே தெரிஞ்சு போச்சு டீசர் வந்து மிகப்பெரிய வெற்றின்னு. ரெண்டாவது வந்து யாருமே அந்த ஆக்ஷன்ஸ் பத்தி பேசல. அந்த ஆக்ஷன்ஸ் அவர் தலையை ஆட்டிட்டு வந்துட்டு அந்த வாட்சோட கிளிப்ல பிடிச்சி ஒரு அடிச்சு அந்த பறக்கும் தெரியுங்களா, அந்த இதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் அனிருத் அவரோட லவ் ரஜினிகாந்த் மேல எப்படி இருக்கு, அவரோட ரெஸ்பெக்ட் லவ் டுவர்ட்ஸ் ரஜினி சார் மேல, அப்பா அது எப்படிதான் அவர் ஸ்டாக் தனியா வச்சிருப்பாரு போல. அவ்வளவு எதை தொட்டாலுமே அப்படி இருக்கு. அப்படியே எனக்கு மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு அனிருத்தோட மியூசிக். அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லோக்கி சூப்பரா பண்ணிட்டா. அப்படி கடைசியில அந்த பினிஷிங் டச் முடிச்சிடலாமா, அதுதான் எல்லாத்துக்கும் மேல ஒரு ஐஸ்கிரீம் மேல ஒரு செரி வைப்போம்ல, அந்த மாதிரி ஒரு சூப்பரா இருந்துச்சு. திருப்தியா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ் கிங்ஸ்லி ப்ரோ. தேங்க்ஸ் எவ்ரிபடி. தேங்க்யூ சதீஷ் ப்ரோ. ஓகே அடுத்தது யாரு? எங்க மணியை காணோம். ஜிப்சி சொல்லுங்க. ஜிப்சி வணக்கம். வணக்கம். எப்பா நான் சொன்னது 2 வந்துச்சுப்பா. ஒன்னு டிஸ்கோ மியூசிக் பாட்டுல, இன்னொன்னு வாட்ச வச்சு ஃபைட்டு. சரியா? எனக்கு என்னன்னா நான் யமஹா வச்சிருக்கேன். இன்னும் சவுண்ட் கேக்குது. அந்த இது படத்துல நான் பார்க்கணும். அதுக்கு வெயிட்டிங். அது ஒண்ணு. அதுக்கப்புறம் கன்னட மத்ததெல்லாம் எல்லாமே சொல்லியிருக்காங்க, அதையே ரிப்பீட் பண்ண விரும்பல. கன்னடத்துல வந்து நம்ம சிவராஜ்குமார் வாய்ஸ் கொடுத்துருக்காரு நினைக்கிறேன். யாராவது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கரெக்டா அவர் மாதிரி தான் தெரியுது. தெலுங்குல வந்து மனோஜ் சார் பண்ணியிருக்காரு. அதுல வந்து இந்த பாட்டு விசில் பண்றாரு, கண்மணி கண்மணி. அந்த நம்ம சிரஞ்சீவி சாரோட பாட்டு பண்றாங்க விசில. இதுல வந்து நம்மளது வந்து ராமாயணன் பாட்டு இல்லையா, ஹிந்தில வந்து துஜே தேகாசனம் பண்றாரு ஹிந்தில. ஐயோ முதல்ல நான் அதை போய் பார்த்து இருந்திருக்கேன். நான் தமிழ் டீச்சரையே கிட்டத்தட்ட திருப்பி அதையே பார்த்துட்டு இருந்தேன். ஆமா, ஹிந்தில வாய்ஸ் செமையா இருக்குங்க. ஹிந்திலயும் வாய்ஸ் சூப்பரா. நான் தலைவர் தான் பண்ணிக்கிறான்னு பாக்குறேன். இல்ல அவரு மாதிரியே இருக்கு, பட் அவர் இல்ல. அதுல வந்து விசில் வந்து துஜே தேக்கா அந்த பாட்டு பண்ணிருக்காங்க. தெலுங்குல வந்து மனோஜ் சார் பண்ணியிருக்காரு. அப்புறம் அந்த நம்ம கண்மணி அந்த விசில் பண்றாரு. கன்னடத்துல வந்து சாங் எனக்கு பிடிக்க முடியல, பட் வாய்ஸ் வந்து சிவராஜ்குமார் சார். அவர் இப்ப இதுல ஜெயிலில் வந்தார் இல்லையா, அவர் தான் நினைக்கிறேன். எனக்கு கரெக்டா தெரியல, அது மட்டும் கண்டுபிடிக்கணும் யாருன்னு. வாய்ஸ் அவர் மாதிரி லைட்டா இருந்துச்சு, பட் அது மட்டும் ஷூரா தெரியல. பட் அவர் கிடையாதா? ஓகே ஃபைன். எனக்கு கன்னடம் மட்டும் என்னால பிடிக்க முடியல, பாட்டும் பிடிக்க முடியல, வாய்ஸும் பிடிக்க முடியல. மற்றபடி தரமான செய்கை, வெயிட்டிங். மற்றதெல்லாம் நம்ம அந்த கூலி உழைப்பாளி அன்னைக்கே நம்ம பேசுறது. பட் எனக்கு வந்து வாட்ச் ஃபைட்டும் அந்த டிஸ்கோ தீம்ல கண்டிப்பா நம்ம அணி வைப்பாருன்னு அணி மேல நம்பிக்கை வச்சேன். பையன் காப்பாத்திட்டான். தேங்க்ஸ் கிங்ஸ்லி பாட்டு போட்டதுக்கு. யார் பேசுனதுக்கும் கைத்தட்டல. நீ ஒருத்தர் பேசுறதுக்கு மட்டும் கைத்தட்டல் போட்டா அப்ப மத்தவங்க எல்லாம் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. இது எல்லாருக்கும் சேர்த்து இவ்வளவு நேரம் பேசுனேன். எல்லாரும் உதயா டிவி, அந்த டிவி, இந்த டிவி எல்லாம் போயிட்டு வாங்க. மலையாளத்துல மட்டும் வரலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா தமிழ்லயே அங்க ரிலீஸ் பண்ணுவாங்க நினைக்கிறேன். மத்த எல்லாத்துலயுமே போட்டாங்க அட் த சேம் டைம்.
சன்னு பெங்கால் வரைக்கும் ப்ரோமோட் பண்றான். ஆமா ஆமா பெங்கால்லாம் வந்திருக்கு. எது ஆமா பங்களாவா பெங்களாவா? நீங்க வேற. ஆமா நான் ஒரு பேச்சுக்கு 5 லாங்குவேஜுக்கு விடுறேன் அப்படின்னா அடுத்தது கொரியனுக்குலாம் போயிடுவான் போல இருக்கு. ஏங்க அட் அ டைம் விட்டுருக்காங்க, அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க, சைட் பை சைட் பாருங்க. கிங்ஸ்லி நம்ம அடிச்ச மணி யாருக்கு கேட்டுச்சோ இல்லையோ சன்னுக்கு கேட்டுருச்சு போல இருக்கு. பரவாயில்ல மணி கிங்ஸ்லி. ஓகே, அடுத்தது நம்மளுடைய ஸ்பேஸின் சூறாவளி. அடுத்து நம்ம ஸ்பேஸின் சூறாவளி இடிதாங்கி நம்ம கேம்பெயினோட கிட்டத்தட்ட ஒரு தளபதி திரு மணி அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். சொல்லுங்க மணி. தீ மியூசிக் போட்டாதான் பேசுவாப்ல போல இருக்கு. கிங்ஸ்ல தீ மியூசிக் போடும். அப்படிலாம் இல்ல ஒன்னே ஒண்ணுதான்ப்பா. நான் இவ்வளவு நேரம் ஒரு 50 டைம் கேட்டிருப்பேன், அதனாலதான் லேட்டா வந்தேன். அதுக்குள்ள திட்டி எடுத்திருப்பீங்கன்ற அது வேற, ஓகேவா? இன்னும் அந்த டிஸ்கோ பிஜிஎம் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குப்பா. அனிருத் எங்கதான் இடத்தான் சொல்றேன்னு தெரியல, தலைவருக்கு நான் மட்டும் இறங்கிறாப்ல. நாளைக்கு ரீல்ஸ் எல்லாம் இறங்கும் பாரு. இங்க இருக்கிற எல்லாருக்கும் வந்து ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும்ப்பா, முடிஞ்சாலும் வியூஸ் கொஞ்சம் பாருங்க, ஓகேங்களா? நம்ம இங்க ஸ்பேஸ் எல்லாம் ஓகே. அங்க 1 hourல 1 million வந்துருச்சு மணி. லெஸ் தென் 1 hour இல்ல 1 hourல 1 million 1 hourல 1 million 49 minutesல வந்துச்சு. ஓகே, அதெல்லாம் ஓகே. நான் என்ன சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் 24 hours தான் வந்து இதுல பேசும். நாளைக்கு எல்லாம் பேசாது, ஓகேங்களா? நம்ம மத்த ஆளுங்க மாதிரி போர்ட்ஸ் வச்சு இறக்க போறது கிடையாது. ஒன்லி வந்து நேச்சுரலா அதான் நம்ம முடிஞ்ச அளவு நம்ம இது பண்ண முடிஞ்ச அளவு பண்ணுவோம், ஓகேங்களா? முடிஞ்ச அளவு லூப்ல போட்டு கேளுங்க, அவ்வளவுதான் என்னோட வேண்டுகோள். வேற ஒண்ணும் இல்லப்பா, பேசுங்க. என்ன மணி ஷார்ட்டா முடிச்சுக்க? உங்ககிட்ட நான் கொஞ்சம் அதிகமா எதிர்பார்த்தேன். இல்ல சன் டிவி இன்னும் ஒரு 50 தடவை போய் கேட்கணும். சன் டிவி இன்னும் ஒரு 50 தடவை போய் பார்க்க வேண்டியது. அவங்க கத்தி எடுத்து அவங்களுக்கே சொல்லினாலும் சந்தேகப்படல. நாளைக்கு குமுலேட்டிவ் வியூஸ் அப்படின்னு சொல்லி எல்லா சேனல்ல வியூஸ் போட்டாலும் சந்தேகம் இல்ல நாளைக்கு. இந்த யூடியூப்ல ரெக்கார்ட் வைக்கிறது, இந்த ட்விட்டர்ல ரெக்கார்ட் வைக்கிறதுலாம் இதெல்லாம் சின்ன பசங்க வேலை. இல்ல சிலது வந்து பண்ணணும் கபிலன், புரியுதா இல்லையா? நாளைக்கு சில மேட்டர் கிடையாது. பட் ஃபர்ஸ்ட் நாள் வந்து சிலது நம்ம சிலது பண்ணிட்டே ஆகணும், புரியுதா இல்லைங்களா? பட் அவங்க மாதிரி நம்ம போர்ட்ஸ் வச்சு பண்ண வேணா, நம்ம நேச்சுரலா ஆகுறது ஆகட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. எத்தனை ஒரு ஐடியில ஒரு தடவை பார்த்தா கூட ஒரு கணக்கு தான் மணி. ஆமா அவ்வளவுதான். இல்ல அப்படிலாம் கிடையாதுப்பா. 2வது ஒரு ஐடியில இருந்து 2வது டேங்க்னா 2வது வியூஸ் போகும். லைக்ஸ் தான் ஒரு தடவை பண்ண முடியும். வியூஸ் எத்தனை தடவை வேணும் பண்ணி பண்ணலாம். அப்படி பார்த்தா என் ஸ்கிரீன்ல ஓடிட்டே தான் இருக்கு. சரி ஓகே, அதான் அது ஓகே. இல்ல அது வேண்டுகோளா தான், சரி, அது உங்களோட இஷ்டம், அவ்வளவுதான். சரி இல்ல அதெல்லாம் என்ன, இதெல்லாம் பாக்குறது எத்தனை தடவை வேணாலும் பார்க்க போறோம். அதெல்லாம் இருக்கு, அது நம்ம பிளான் பண்ணி ஏற்றப்படுறது. ஆட்டோமேட்டிக்கா ஆர்கானிக்கே ஏறும். இல்ல அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம போர்ட்ஸ் கிடையாது, ஓகேவா? ஆட்டோமேட்டிக்கா ஏறுறது ஏறட்டும். ஒண்ணுப்பா, தலைவர் சுத்தி போட்டுக்கிறணும், அவ்வளவுதான். 73 வயசு 74 வயசுலாம் யாரும் சொல்றதெல்லாம் சான்ஸ் இல்ல. என்னமோ பண்றாரு, அவர்கிட்ட ஒரு மேஜிக் இருக்குன்றது அப்பப்போ ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. தேங்க்ஸ் டு லோகேஷ். சூப்பர். அடுத்தது யாரு? நீங்க பேசுங்க, நான் லிசனர் பாரு, நீங்க பேசுங்க. ஓகே மணி. அடுத்தது யாரு? தலைவர் டேகர், சொல்லுங்க டேகர். ஹாய் கபிலன் ப்ரோ. ஹாய் பை, சொல்லுங்க டேகர். ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் 20-25 டைம்ஸ் டீசர் பார்த்துட்டேன். உண்மையிலேயே டீசர் வேற லெவல்ல இருக்குன்னு தான் சொல்லணும். அதுவும் முக்கியமா தலைவர் அந்த வாக்கிங்கே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ரீயா இருக்குது. அவர் எப்ப போடலாம் இந்த வில்லனிசம் கேரக்டர் எல்லாம் பண்ணுவாரோ அந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு யூனிக் வாக் வரும் அவர்கிட்ட இருந்து. ஓகே. இன்னொரு பாத்தீங்கன்னா மெயினா சன் பிக்சர்ஸ் பிளாக் ஏர் பேசிட்டு இருக்காப்ல. அடுத்து வரேன். பண்ணிருக்காங்க. சொல்லுங்க டேகர். ஸோ ஸ்டார்டிங்ல இருந்தே இவங்க கரெக்ட் வேல ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சன் பிக்சர்ஸ் கூட. முக்கியமா தலைவர் கூட பாத்தீங்கன்னா அவரோட லுக் அவ்வளவு அழகா இருக்காரு. வேற லெவல் ப்ரோ டீசர். ஓகே நான் அடுத்து போட்டுமா? ஓகே வெங்கடேஷ் சொல்லுங்க. வெங்கடேஷ் பிளாக் வரேன். பிளாக் சொல்லுங்க வெங்கடேஷ். வணக்கம் கபிலன் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? வேற லெவல்ல இருக்கீங்க. தலைவரோட அப்டேட் வந்திருக்கு, எப்படி இருக்க முடியும்? மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாம் வந்து ரிங்டோன் எல்லாம் செட் பண்ணி மாத்தி வாட்ஸ்அப் எல்லாத்தையும் அடிச்சு நவுத்தி இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு வரதுக்கு. பரவாயில்ல எனக்கும் கொஞ்சம் மனசுல நினைச்சேங்க. நேத்தாங்க ரங்கா படம் பார்த்தேன். இந்த டைலாக் எல்லாம் திரும்பியும் கொண்டு வந்தா நல்லா இருக்கும். மனசு உண்மையிலே போய் சொல்றல, மனசார நினைச்சேன். ஆனா அது உண்மையிலே சாத்தியப்படுறதா நான் எதிர்பார்க்கலான்னு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே RS 100 பைக் சவுண்டு வேற லெவல். உண்மை அந்த சவுண்டு வண்டி ஓட்டிட்டு வந்து தலைவர் அந்த 2 கையில் அந்த பழைய படத்துல இந்த ஐ திங்க் நெட்ரிக்கன் நினைக்கிறேன், சிகரெட் அப்படி தீப்பெட்டி மாத்தி போட்டு கொளுத்தி விடுவாரு.
அந்த மாதிரி ஒரு ஃபைட் சீன்ல வரணும் காட்டி RS100ல வண்டி ஓட்டிட்டு அது கண்ணுக்குள்ளே ஓடுது அந்த காட்சி. அதெல்லாம் வந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும். அப்புறம் வந்து ஆஸ் யூஷுவல் அனிருத் செல்லக்குட்டி தலைவருக்காகவே பிறந்த பையன். வேற லெவல் உண்மையானே சொல்றேன். உண்மையா எல்லா காக்கா கூட்டத்தையும் ஓட வைப்பாரு பாருங்க. இது அஷூரட்டே சொல்றேன், இந்த படத்துல வர மியூசிக் கண்டிப்பா தாக்குற மாதிரி ஒரு மியூசிக் இருக்கும். நான் 100% நான் சொல்றேன், இப்பவே சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க, வாக்கும்போதே எழுதி வச்சுக்கோங்க. காக்கா கூட்டத்தை சதற விடுவாங்க. அதாவது ஹுக்குமா, நான் ஹுக்கு 100 ஹுக்கும் வருது, 1000 ஹுக்கும் வருது. ரெவரண்டா சொல்றேன் நான், பாட்டு கண்டிப்பா தெரிவிக்க விடுவாங்க. அதே மாதிரி கமலஹாசனை வச்சு ஏதாவது ஒரு இது கண்டிப்பா பண்ணுவாங்க. அதாவது அவனோட பழைய பாட்டை வச்சு ஏதாவது ஓட்டுறது, இல்லை கமலை வச்சு ஏதாவது பேசுறது, பெரிய கமலஹாசன் நினப்பு அப்படிமாப்பிள்ள ரஜினி, அந்த மாதிரி ஏதாவது உனக்கு கண்டிப்பா இதில் சொல்லுவாப்புல, டெஃபினட்டா பண்ணுவாப்புல. அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி மிரட்டிட்டாங்க அப்படின்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 50-55 டைம் பார்த்துருப்பேன். இப்போ ஃபுல்லாக அந்த வியூஸ் பார்த்துக்கிட்டே இருக்கேன். லூப் மோட்ல தான் ஓட்டிகிட்டு இருக்கேன் இப்போ. ஓகே 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 ஓகே. நான் மிரட்டிட்டாங்க அப்படின்னா. அனிருத் செல்லக்குட்டி இன்னொன்று என்ன ப்ரோ? இல்ல ஹாப்பியான்னு கேட்டேன். ஹாப்பியான எனக்கு அப்படியே என்ன சொல்றதுலே தெரியல எனக்கு. உண்மையான வேற லெவலுங்க, நான் வேற லெவல் ஹாப்பி. பயம், அதாவது எக்ஸ்பெக்டேஷன் பண்ணதோட மோதல் எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துறாப்புல. வேற லெவல். ஆனால் தலைவரோட வயசு ஐயோ சத்தியமா சொல்றாங்க, ஒரு 35-40 வயசாங்க. அவருக்கெல்லாம் 74 சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. என்ன மனுஷன், ஆனா தமிழ் இண்டஸ்ட்ரியை வந்து தூக்கி போதும் கொண்டு வர எவ்வளவு பாடுபடுறாப்புல. எப்பா உங்கன்னா சொல்றாங்க, தமிழ் இண்டஸ்ட்ரி தலைவரால மட்டும்தான் உயர்ந்து நிற்கும். எழுதி வச்சுக்கோங்க. இந்த படம் எவ்வளவு பெரிய கலெக்ஷன் ஆகும், எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படணும். இந்த பாகுபலி, RRR, அப்புறம் அந்த என்ன படம்னா இந்த KGF, இதெல்லாம் என்ன படம். இந்த படம் பாருங்க, நின்று பேசுங்க. அடுத்த ஒரு 50 வருஷம் இந்த படம் வந்து நின்று பேசும். அந்த மாதிரி கொண்டு போவாங்க இந்த படத்தை. ஓகே ஓகே ஓகே. ஏன்னா மிரட்டிட்டாங்க உண்மையான. அந்த டீசருக்கே ஹைப் இவ்வளவு வருது. நேம் டீசர் தான் இத்தனைக்கும், அதுக்கே ஹைப் இவ்வளவு ஏறிடுச்சு. பாரு என்ன அடுத்தடுத்து. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து, ஆனால் நம்ம ரசிகர் எல்லாத்துக்கும் நான் ஒன்று சொல்றேன், இந்த நோக்கி வேட்டையனை விட்டுறாங்க, வேட்டையனை கொண்டு போங்க. அதுதான் நான் அது மூலம் எல்லாத்துக்கும் ஒரு ரெக்வஸ்டா கேட்டுக்கிறேன். தலைவர் 171 வந்து நமக்கு வந்து பொங்கல், தீபாவளி, ரம்ஜானு, கிறிஸ்மஸ் எல்லாமே உண்டு. அது 171 தனியா கொண்டாடிப்போம். அது அடுத்த வருஷம். இப்போ வேட்டையன் வருது, வேட்டையனை நல்லா நம்ம கொண்டு போனாதான் இதோட வெற்றி இன்னும் நமக்கு அடுத்தடுத்து நமக்கு வந்து வெற்றி கண்டினியூஸா வர மாதிரி ஹேட்ரிக் வெற்றி நமக்கு இருக்கு. பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அங்க நம்ம கிங்ஸ்லி வந்து லைக் ஆபீஸ் முன்னாடி சூசைட் பண்றதுக்குலாம் ரெடியா இருக்கிறாப்ல. நீங்க கவலைப்படாதீங்க, பக்கா பண்ணிடுங்க. அதெல்லாம் வேணாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா நின்று படத்தை பார்த்து கொண்டாடி எடுத்துட்டு போவாங்க. அது போதுங்க. தலைவருக்கு நம்ம தாங்க அவரு. அதாவது தமிழ் மக்களோட பெருமையை சேர்க்கறது ஒரே தலைவர் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் மட்டும்தான். அவர் அரசியல் வரலானாலும் சரி வந்தாலும் சரி, அவருக்கு அரசியல் வேணாலும் அரசியலுக்கு தலைவர் தேவைங்கிற மாதிரி நமக்கு என்னைக்குமே சூப்பர் ஸ்டார் தேவை. அவர் படம் நடிச்சுக்கிட்டே இருக்கட்டும், வாழ்த்த வயதுல நீரோடி வாழ்த்தோம். அவரு நான் என்னைக்குமே வந்து அவர் என் குடும்பத்துல ஒருத்தரான்னு நினைக்கிறேன். அவரோட வயசு வந்து வருஷம் ஏறிக்கிட்டு போகணும்னு எல்லாமே சொன்னாங்க. இறங்கிக்கிட்டு தான் போகுது எங்க அண்ணன் பார்த்த வரைக்கும். நான் உண்மையானா பாக்குறேன், மனுஷன் 38-40 வயசாங்க. சத்தியமா சொல்லுங்க, 74 வயசு மாதிரியா தெரியுது. யாராவது நம்புவாங்களா? நடந்து வந்து என்ன ஸ்டைல், அந்த கண்ணாடி, அதான் பேட்டையில வந்து அந்த கண்ணாடி கண்ணடிப்பாரு, அதே மாதிரி அடிக்கிறாரு. ஐயோ மனுஷன் என்னமா நடிக்கிறாரு. உண்மையாக சொல்லாங்க, எனக்கு வாழ்த்து வாங்க, பேசுறதுக்கே முடியல. எனக்கு ஒரு சீனை ரசிச்சு பாக்குறேங்க. உண்மையாலுமே கிட்டத்தட்ட நான் லூப் மோட்ல திருப்பி பார்த்தேன். இப்ப வேலைக்கு போறீங்களானே பொண்டாட்டி தரத்தி விட்டாங்க வீட்டை விட்டு. உண்மையானது தாங்க நடந்துச்சு. இப்ப வீட்லயே உட்காந்துட்டாங்க, வேலைக்கே போகலைங்க. நான் 6 மணிக்கு நான் வேலைக்கு போக வேண்டியது. போய்கிட்டே திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கேன். பிறப்ப பாருங்க, தலைவராக தான் சொல்லியிருக்காரு, பிறப்ப பாருங்க துரத்தி விட்டாப்புல. உண்மையாலே இப்போ அதான் நடந்துச்சு. இப்போதான் வெளில வரேன். சரி வெளில டிராபிக்ல நடந்து போயிட்டு இருக்கிறீங்க, செல்ல பார்த்துட்டே போகாதீங்க. ரைட் கண்டிப்பா. ஒரே ஒரு விஷயம், நம்ம கிங்ஸி ப்ரோ டிஎம் பண்ணியிருக்கேன், அந்த எடிட்டை ஷேர் பண்ணி விடுங்க. சினி சவுத் மியூசிக்ல டிஸ்கோ பாட்டுக்கு பேட்டை வெர்ஷன் போட்டிருக்காங்க பாருங்க, அதையும் அப்படியே போட்டுட்டு மேல ஷேர் பண்ணி விடுங்க. கபிலன் ப்ரோ, நான் அப்படியே கிளம்பிக்கிறேன். நைட்டு நான் ஃப்ரீ ஆயிட்டு வரேன். ஓகே ப்ரோ. தலைவர் அனைத்து சொந்த பந்தங்களுக்கும் நன்றி, வணக்கம். நன்றி வெங்கடேஷ்.
ஓகே, அடுத்து கொஞ்சம் பெரிய ஸ்பீச்சா பேசக்கூடிய ஒரு ஐடி வந்திருக்கு போல இருக்கு, என்னன்னு கேட்போம். சொல்லுங்க கிஷோர் சாய். வணக்கம். வணக்கம் ப்ரோ. டிஐஎஸ்கோ டிஸ்கோ டிஐஎஸ்கோ மாஸ் மாஸ், த ரியல் மாஸ், the one and only mass hero in Indian cinema, the one who started mass. What is mass? How it should be mass? He was the trademark. He created it. All the actors followed him. No one created the style. He's the mass. So the real ultimate banger, like Talaivar. I love you, Talaivar. Always you should be very healthy. We like you are like for us you are a medicine. You should be very much healthy for us. So love you, Talaivar. Always very energetic, like can't even describe. Now I could say Karthik Subbaraj or Lokesh Kanagaraj, who are fighting for who is big Rajini fan. They both should fight. I feel like Lokesh proved that he is Rajini fan. He's just words he may be tell, but I think he's a true Rajini fan, no doubt. And Ani, man, inna சாப்பிடு. Before Kamal fan, he already told in an interview, before Kamal fan, he's a Talaivar fan. Yeah, he told me. Yeah. It proved again. It's completely proved. So like I could say, Ani music, anna pandra adu our what is drinking alcohol, not direct alcohol also. What people are mad. It's like no, it is Ani area, Ani era. This It's music. not alcohol. It's not alcohol. It's a Rajini call. Awesome, right. And it is, I could say, this is Ani era completely in Indian music industry. After ARR, it is Ani era. No one can come. Man, what is that BGM? Always for Talaivar. He gives his best, and once again he proved he's the biggest diehard fan, and once again proved that. So awesome. It's like a slow poison. Always Ani music is slow poison. It gets DISCO. I can't come out of it. Crazy, man, crazy. This shows that this movie is going to be the first 1,000 crores movie in the Kollywood history. Box office promote. Okay. So we should not behave like the childish kakas. We are all mature. Yeah. But completely awesome. Best teaser. I think Talaivar oda career lo oda best teaser Kabali, and this like next. So I could say completely satisfied and full in the mood of Coolie. DISCO. Man, that music is சரி மறுபடியும் அதையே வந்துட்டே இருக்கு. அடுத்து தாண்டி போக மாட்டேங்குது. Yeah, that's only, bro. So cinematography is like awesome. That black and gold, like next level. Very good. Girish, the music cinematographer, right person. And as Lokesh told, it is in his career the very first time he's making this type of movie. Never made this genre. Yes, he never made a complete mass Avatar movie. So he's going to make it a very, very big. And Talaivar again came back again, that old villainism. I want that red chip. Always red chip. No one can come. If Talaivar is the villain, no one dare can be. No hero can be shown. No hero being any Hollywood hero also. Nothing. They can just jujube. They are in Talaivar villainism. So waiting for that eagerly, that Talaivar villainism. And again, from the starting, he started his career as a coolie. Again, 360 degrees he came turned. Again, he's acting in a coolie in his 50th career, 50th movie industry, where he's entering 50th. This is called Kadavul. He is a god. He's godly person. That's why I met him. I know he's a godly person. He is not a human being. Or a human being in the mari nadakadu. He is not a human being. This is Pakka. He is a godly person. So no, he is going to go like this only. And okay. So Kishore said there is a lot of persons are still waiting to speak. Okay, if you like to complete means finally anything you want to add up.
எஸ் ப்ரோ லாஸ்ட் அதே ஃபைனல்ல அதே பேக் டு பேக் பேங்கர்ஸ் ப்ரோ. நோ ஸ்டாப். வேட்டையான் going to become 500 plus and this back to back box office is going to be on fire. Tamil cinema we'll see again. This is Tamil era again. Tamil movies is going to show we are the real South Indian. Actually they were, so Talaivar is again to making going to again prove Tamil cinema is always a milestone in Indian cinema and it's going to be proved. Back to back bangers. Eagerly waiting for Vettayan and Coolie. The Esco will be like mad in theaters. Screens will be fired. Sure. ஓகே 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 ஓகே. அடுத்தது யாரு? ரொம்ப நேரமா வெயிட்டிங்ல இருக்கிறது நம்ம குரலொலி. சொல்லுங்க குரலொலி. சாரி குரலொலி, கொஞ்சம் லேட்டா இருக்குது, கொச்சிக்காதீங்க. பரவாயில்ல. எனக்கு வந்து நான் கெஸ் பண்ணது அந்த DASCO அந்த வேர்டை கட்ட உடனே அது பீரியாடிக் ஃபிலிம்னு எனக்கு ஒரு தாட் வந்துருச்சு. கண்டிப்பா இது பீரியாடிக் ஃபிலிம் தான் எனக்கு இப்ப தோணுது. அந்த 80sல நடக்கிறது தான். ஏன்னா அது அந்த கண்டிப்பா அந்த போன் வந்து அந்த மாதிரி ஒரு அந்த ரவுண்டு சிம்பிள்ல இந்த டயல் வந்து அந்த போன் வந்து எடுத்து பேசுறது வந்து ஸ்மார்ட் போன் தானே அவர் எடுத்தது. இல்ல அந்த டயல் போன் தானே, டயல் தானே எடுப்பாரு, அந்த டயலர் தான் எடுப்பாரு, அந்த இது எடுக்கிறது தான் எடுப்பாரு. ஸ்மார்ட் போன் எடுக்கிற மாதிரி எனக்கு தோணல. அந்த டயல்ல இருந்து எடுத்து எல்லாரும் என்னடா பண்றீங்க இவ்வளவு நேரம் ஆன்சர் பண்ணாம அப்படிங்கும்போது அவரு சொல்ற அந்த டயலாக் வந்து அந்த 80s போன் மாதிரி தான் இருக்குது. அந்த 80sல அந்த பிளாக் போன், அதுதான் எனக்கு தோணுது. கண்டிப்பா அது பீரியாடிக் ஃபிலிமா இருக்க வாய்ப்பு இருக்குது. அதான் டைம் எல்லாமே அந்த வாட்ச் அதெல்லாம் காமிக்கிறது அந்த பீரியாடிக் ஃபிலிம்ங்கிறது தான் எனக்கு தோணுது. சூப்பரா இருக்கு, செமையா இருக்கு. தலைவரை இப்படி பாக்குறது வந்து குரலொலி அது வந்து ஸ்மார்ட் போன் தான். ஸ்மார்ட் போன் அவர் எடுக்கிறாரு. ஆமா ஸ்மார்ட் போன் தான். அப்படியா? ஸ்மார்ட் போன் தான். ஆமா ஸ்மார்ட் போன் தான். நான் பார்க்கும்போது அந்த பழைய டயல் போன் மாதிரி இருந்த மாதிரி இருந்து. இல்ல ஸ்மார்ட் போன் தான். ஸ்மார்ட் போன் தான். அது அந்த ஃபர்ஸ்ட் டீசர்ல அந்த காலரை விட்டுட்டு வர்றது அது எல்லாமே பார்க்கும்போது அந்த டிஸ்கோ அந்த சாங் வந்து அது டயல் போன். டயல் போனா? நல்லா மறுபடியும் பாருங்க. இல்ல பார்த்தாச்சு டயல் போன். அது பிளாக் போன், அந்த பிளாக் போன் மாதிரி தான் இருந்தது. நான் பார்த்தேன், நான் ஒரு 4-5 தடவை பார்த்தேன். எனக்கு அந்த இதுதான் அப்படியே கண்ணுல உறுத்திக்கிட்டே இருந்த மாதிரி இருந்தது. டயலர் போன் தான். டயலர் எப்பா ஸ்மார்ட் போன் பாது. இன்னொரு தடவை பாருங்க. படுத்துக்கிட்டே போனை எடுப்பாரு, அந்த இதுல இருந்து எடுத்தவர். தலைவர் எடுத்து பேசுறத சொல்றீங்களா நீங்க? ஆமா 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 ஆமா. எப்பா நான் சொல்றது வில்லனுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கால் வரும் இல்லையா? அது ஸ்மார்ட் போன். ஆமா அது ஸ்மார்ட் தான். நான் அதை வச்சு தான் சொல்றேன் இது பீரியாடிக் படம், இது பீரியாடிக் கிடையாதுன்னு அதை வச்சு சொல்றேன். ஓ ஓகே ஓகே ஓகே. ஆனா நான் அந்த பிளாக் அந்த போனை எடுத்ததும் எனக்கு அந்த பீரியாடிக் ஃபிலிம் இது வந்துருச்சு. ஏற்கனவே எனக்கு மனசுல வர இருந்ததுனால இது பீரியாடிக் ஃபிலிமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். ஏன்னா டைம் எல்லாம் வாட்ச் எல்லாம் நிறைய காமிச்சதுனால மேபி பீரியாடிக் ஃபிலிமா இருக்கும் அப்படிங்கறதுனால. அது மாதிரி வந்து தலைவர் வந்து வேற யார் படத்தையும் ரெஃபரன்ஸுக்கு எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தலைவரோட ஓன் டைலாக்ஸ், அவரோட பிலிம்ஸ்ல உள்ள டைலாக்ஸே அவர் யூஸ் பண்ணியிருக்கிறது. அவ்வளோ அப்படியே எனக்கு அப்படி கண்ணுல தண்ணி வந்துருச்சு அந்த மாதிரி. ஏன்னா இவருக்கு தலைவருக்கு வந்து யார் ரெஃபரன்ஸும் தேவையும் கிடையாது. தலைவர் வந்து அவரோட பிலிம்லயே அவ்வளோக்கான ஆல்ரெடி செஞ்சிருக்காரு. இவனுங்க அந்த 2K கிட்ஸ்னு தலைவர் சொன்னதுதான் எனக்கு ஞாபகம் வருது. நீங்க எல்லாம் 2K கிட்ஸ், உங்களுக்கு எல்லாம் என்னை பத்தி தெரியாதுன்னு சொன்னதுதான் கணக்கு. அவ்வளோகான அவர் படத்துலயே அவ்வளோகான வந்து டைலாக்ஸ் இருக்குது, பாட்டு அவ்வளோ அர்த்தமுள்ள பாட்டுகள்லாம் இருக்குது. அதை அப்படியே சொன்னது வந்து உண்மையிலே கண்ணுல தண்ணி வந்துருச்சு எனக்கு. அவ்வளோ சந்தோஷம். அந்த டீசரை பார்த்த அந்த ட்ரெய்லர், அது டீசர்னு சொல்ல முடியாது, ட்ரெய்லர் தான் கிட்டத்தட்ட படத்தோட. அவ்வளோ சந்தோஷமா இருந்தது, சான்ஸே கிடையாது. சூப்பர். அனிருத் பிச்சிட்டாரு. ஓகே 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 சூப்பர் சூப்பர். தேங்க்யூ. வேற ஏதாவது ஆட் பண்ண வேண்டியது இருக்கா குரலொலி? வேற இல்ல, எனக்கு இந்த ரெண்டையும் ஆல்ரெடி எல்லாரும் சொல்லிட்டாங்க. எனக்கு இந்த ரெண்டும் சொல்லணும்னு ரொம்ப ஆசை. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே 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 ஓகே. விஆர்கே கேக்குதுங்களா? ப்ரோ நான் லிசனர் பைக்குவா?
ஸ்பீக்கர் இல்ல இருங்க எல்லாரையும் அனுப்பிட்டு என்ன பண்றது, ஒரு 4 பேரா இருக்கட்டும் இருங்க. ஓகே விஆர்கே சொல்லுங்க. ஓகே நாகராஜ் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். பாத்தீங்களா டீசர் பாத்துட்டீங்களா? டாப் நாட்ச், வெறித்தனம் வேற லெவல். கபிலன் ப்ரோ, ஹலோ. என்ன அவர் பேசிட்டு இருக்காரா? ஒரு நிமிஷம் இல்ல கொடுங்க தம்பிக்கு வழி விடுறேன். ஒரு நிமிஷம் பிரதர். அது நீங்க ஷேர் பண்ணீங்க தெரியுமா அந்த போட்டோ, அந்த நம்பருக்கு யாரும் கால் பண்ணாதீங்க. என்ன போட்டோ? அது நீங்க இப்போ ஷேர் பண்ணீங்க தெரியுமா அந்த போட்டோ, அந்த போட்டோ வந்து நான் கால் பண்ணி பார்த்தேன், அவருக்கு 40 மிஸ்டு கால் வந்திருக்கா. அடே டீசர்ல வந்த போன்ல வந்த நம்பருக்கு எல்லாம் கால் பண்ணி பாப்பீங்க ப்ரோ? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ப்ரோ. அது வந்து ஈரோடு மாவட்டம், அவரு ஏடிஎம்கே சொந்தக்காரரு. ஃபோன் பண்ணி கேட்டேன், அது யாரும் கால் பண்ணாதீங்க சொன்னாப்புல. 40-50 பேர் கால் பண்ணியிருக்காங்களா. உங்க ஆர்வத்துக்கு ஒரு அளவு இல்லையாடா? ஒரு படத்துல வரக்கூடிய டீசர்ல வரக்கூடிய போன்ல வரக்கூடிய நம்பரை காப்பி பேஸ்ட் பண்ணி கால் பண்ணி பாப்பீங்களாடா? அடே உங்க கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா? நம்பர் பண்ணலாம்டா. இல்ல ஒரு டீசரை டீகோட் பண்ணலாம். ஆனா இப்படி நம்பர் எல்லாம் போயிட்டு இல்ல அந்த நம்பருக்கு கால் பண்ணா அந்த வில்லனுக்கு போகணும்னு நினைப்பா? யாரா உங்களை யாரா இப்படி யோசிக்க சொன்னா உங்கள? நம்பர் கால் பண்ணி பார்த்தேன் ப்ரோ. நானும் பிளாக் ஃபர்ஸ்ட் பிளாக் கால் பண்ணாப்புல, அதுக்கப்புறம் நானும் கால் பண்ணேன், வேணா சொல்லிட்டாப்புல. அவருக்கு பிளாக் கால் பண்ணி 2 பேரும் சேர்ந்து ஜோடியா வேற கால் பண்ணி பாக்குறீங்களா அதுக்கு? அடே நல்லா தானடா இருந்தீங்க, என்னடா திடீர்னு விஜய் ஃபேன் மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க? ரொம்ப நாளா நல்லா தானடா இருந்தீங்க. அதுக்குதான் ஸ்பேஸ்ல சொல்ல வந்தேன், யாரும் கால் பண்ணாதீங்க, பாவம் அவரு. இதுவே அந்த சைடுல ஆம்பளை குரல் இல்லாம பொம்பளை குரல் இருந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சு பொண்ணு குரலா தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கிங்ஸ்லி. இவன் உள்ள வந்து வேற யாரும் ட்ரை பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மள வந்து அலர்ட் பண்ண வைக்கிறான். ரைட்ரா எல்லாம் ஒரு ரூட் போட்டு தான்டா பிளான் பண்றீங்க. இம்ரான் இப்படி ஒரு வேலையை பார்த்து விட்டீங்களே. புதுசுதான் இல்ல குரலி அவனுக்கு எந்த அளவுக்கு யோசிக்கிறான்னு புரியுதுங்களா? எங்கேயாச்சும் ஏதாவது ஒரு நம்பர் ஒண்ணு தெரிஞ்சிடக்கூடாது, உடனே அதை கால் பண்ணி பாத்துடணும். உங்களுக்கு கூட சொல்லி தப்பு இல்லடா. இந்த எல்லாத்துக்கும் ஒரு அன்லிமிட்டெட் கால் ஆப்ஷன் கொண்டு வந்தான் பாரு ட்ராய், அவனை சொல்லணும். இம்ரான் இப்படி ஒரு தப்ப செஞ்சு விட்டீங்களா? அந்த தவக்கையன்ஸ் எல்லாம் வேணுக்குனே கால் பண்ணுவாங்க. நீங்க என்ன பண்றது? இல்ல அந்த வந்த நம்பர்ல அவர் ஏதோ தலைவர் படத்துல அந்த படத்துல ஏதோ நடிச்சுக்க மாதிரி டவுட்டா, சரி கால் பண்ணி பாக்கலான்னு பண்ணிட்டேன், எடுத்தாப்புல. உனக்கெல்லாம் என்ன தெனாவட்டு, எவ்வளவு ஆணவம், எவ்வளவு தைரியம், எவ்வளவு கொழுப்பு. ஏண்டா டேய், இது ஸ்பேஸ்ல வேற வந்து யாருக்கும் இது வரைக்கும் யாருக்கும் ஐடியா இல்லடா. ஆனா நீயே ஐடியா ரூட் போட்டு குடுக்குறியா நீ? இல்ல ப்ரோ, பாவம் அவரு. இப்ப இருக்க நிறைய பேர் கால் பண்ணா ஒரு பாத்தீங்களா? எல்லாரும் மைக்கு கேட்டு வந்தவங்க எல்லாரும் நான் அதை பார்த்த கபிலன், எனக்கு இப்படி ஞாபகம் வந்துச்சு, இது நல்லா இருந்துச்சு, எனக்கு அது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீசர்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா தலைவன் வந்தான் பாத்தீங்களா, 2K கிட்ட நிரூபிச்சிட்டான் பாத்தீங்களா? என்ன பண்றது, ஏதாச்சும் ஒண்ணு கிடைச்சா அத ஆராயணும். கிடைச்சா தெரு முக்குல ஒரு 4 காக்கா செத்து கிடக்கான், அதை கொண்டு வந்து வீட்டுல மொட்டை மாடியில எடுத்து ஆராய்ச்சி பாரு. அது வயிற்றுல வந்து அது மண்டையில மூளை இருக்கா இல்ல வேற ஏதாவது களிமண் இருக்கான்னு பாரு. முதல்ல காக்கா மண்டையில ஆராய்ச்சி பண்ணி பாருடா. ப்ரோ டைலாக் வச்சாம பாருங்க ப்ரோ. லோகேஷ் ரங்கா படத்துல இருக்க டைலாக் எடுத்துட்டு வந்து தரமா வச்சுட்டாப்புல ப்ரோ. தரமா இருந்துச்சு உண்மையை சொல்ல போனா. அதுல மெயின் இம்பாக்டே தலைவரோட வாய்ஸ் தான் உண்மையை சொல்ல போனா. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பழைய டைலாக் எடுத்துட்டு வந்து புதுசா ஒரு வித்தியாசமா வச்சுக்கிட்டாப்புல பாருங்க. அனில் பீஜமும் வேற லெவலா இருந்துச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன, அடுத்த அப்டேட் எப்போ வரும்? அடி செருப்பால. ஏய் இவன் ஆடுற ஐடியா முதல்ல ரிப்போர்ட் எடுறா முதல்ல. இப்பதான் டீசரே வருது, அடுத்த அப்டேட் எப்போ வருமா? அங்க அடிங்க வந்துட போது. அப்புறம் என்ன தெனாவிட்டு இருந்துன்னா இங்க வந்து அப்டேட் ஒண்ணு கேட்ப. ஏன்டா இருக்கிற அப்டேட் முதல்ல கொண்டாடுறதுக்கு வழியை படுற. முதல்ல அங்க போய் ட்வீட் போட்டியா நீ, டேக போட்டியா நீ? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ? போ கிளம்பு, நாளைக்கு ஸ்கூலு தானே, சரி நாளைக்கு காலேஜ் தானே, கிளம்பு. இன்னைக்கே லீவ் போட்டேன், என்ன பண்றது? என்ன பண்றதா? கிங்ஸ்ல என்னமோ நம்ம கிட்ட இனிமே கேட்டு இனிமே லீவ் போட்ட மாதிரி சொல்றான் போல இருக்கு. நாளைக்கு லீவ் லெட்டர்ல என் பேர் எழுதுவேடா. ஏன்டா டேய் போன் போடுறாப்ல அதுக்கு தான் லீவ் போட்டுருக்காப்ல. ப்ரோ நீங்க யார ப்ரோ? பாவம் ப்ரோ, யாருமே கால் பண்ண வேண்டாம், யாரும் அவருக்கு தொந்தரவு தர வேண்டாம்.
ஆமா நீ கொடுத்த தொந்தரவு கூட வேணா ராத்திரி 2 மணிக்கு ஃபோன் பண்ணி தலைவரை நேர்ல பாத்தீங்களா ஷூட்டிங்ல கலந்துக்கிட்டீங்களான்னு கேட்பேன். அடுத்தது அந்த ஆள் அடுத்து வச்சு நல்லா வஞ்சவன் நல்லா வச்சு கேட்பான். நல்ல சொல்லுங்க விஆர்கே. அந்த அதாவது டிபி மாத்தினதுல தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த ஷாட் தான் இருக்கிறதுலே ரொம்ப கண்ணு பிடிச்சிருந்தது. தலைவரோட கண்ணு. எஸ், மோஸ்ட் பவர்ஃபுல் வேற லெவல், சான்ஸே இல்லை. மோஸ்ட் அதாவது பவர்ஃபுல். அப்புறம் அந்த டைலாக், அப்புறம் அந்த எப்பவுமே அந்த ஒரு சிரிப்பாரு, அதெல்லாம் எனக்கு அப்படியே இந்த இதுதான் ஞாபகம் வந்துச்சு. வேற லெவல். அதாவது நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. என் ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டு இருந்தான், நீ இது வந்து எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட் மட்டும் தான் சொல்லியிருந்தான். அது அதே மாதிரி தான் இருக்கு. வேற லெவல். அந்த மாதிரி ஒரு வேற லெவல் இது, வேற லெவல் ஃபீலு, செம, சான்ஸே இல்லை. அண்ட் அணி வந்து நொறுக்கிட்டா அப்படி வேற லெவல். இதுவும் சரி. அந்த அப்புறம் வந்து அந்த ஸ்டார்டிங் அந்த உள்ள வந்ததே வந்து என்ட்ரியே வேற லெவல். அந்த மாதிரி ஒரு என்ட்ரி வந்து சான்ஸே இல்லை. சான்ஸே இல்லை. வந்து மேலே ஏதோ சொல்ல, பட் ஐ திங்க் எல்லாமே நொறுக்க போகுதுன்னு மட்டும் தெரியுது. கண்டிப்பா எல்லாரையும் நொறுக்க போறாரு அப்படின்னு தெரியுது. இந்த வாட்டி சம்பவம், பெரிய சம்பவம் இருக்கு கண்டிப்பா. அப்ப 2.0 வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது இதே மாதிரி வந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதோட வேற லெவல்ல போகும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓகே 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 ஓகே. ஆமா. ஆனா இந்த காக்காஸ் வந்து கொஞ்சம் நல்லா கதற விடணும் இந்த வாட்டி எப்படியாச்சு. அது மட்டும் தான். ரொம்ப ஓவரா அடிக்கிட்டு இருக்கானுங்க. காக்காச கதற விடுறதுக்கு அதுக்கு தாண்டி வரும். அதுக்கு தாண்டி நம்ம கடைசியில வருவோம். அதான். சோ மெயினா சொல்ல வேண்டியது 3 பாயிண்ட். அதான் சொல்லிட்டேன். அந்த ஃபர்ஸ்ட் அந்த மெயினா இந்த டீசர், அந்த இதுலயே பிடிச்சது, டீசர்ல பிடிச்சது இந்த 3 தான். அந்த தலைவரோட கண்ணு, அப்புறம் அந்த இது, அப்புறம் அந்த சிரிப்பு வேற லெவல். அதுலயே எனக்கு முடிஞ்சிருச்சு. நீங்க தானே அந்த சேர்ல உட்கார்ந்து டிபி வச்சிருந்தது? நீங்க தானே அது? நான் தான் வச்சிருந்தேன். ஆமா. டிபி மாத்தின உடனே சரி வேற ஐடி நினைச்சிட்டேன். வாய்ஸ கண்டுபிடிச்சு கரெக்டா மேட்ச் மாட்னியா? ஆமா தலைவா, ஆமா தலைவா. கபிலம் ப்ரோ, இதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வேற டிபி வச்சிருந்தீங்க, இப்ப வேற மாறிடுச்சு. இயற்கை சேர்ல உட்கார்ந்து அந்த டிபி தானே அது? இப்ப அந்த சேர் அதே சேர்ல தானே உட்கார்ந்து? ஆமா ஆமா. வச்சுக்கிறேன். அது எப்பவுமே தலைவருக்கு மட்டும்தான். பட் நான் ஏதோ ஒரு இதுல போய் ஒரு தடவை அதே மாதிரி சேர்ல நீ உட்கார்ந்தத பார்த்தேன், டிபில பார்த்தேன். தெரியும் தெரியும். லாஸ்ட் டைமே சொன்னீங்க. அதெல்லாம் பேர் கூட சேஞ்ச் பண்ண வச்சீங்களே. அடுத்து வர முடிச்சுச்சா? நான் அடுத்த ஐடிக்கு நான் போயிட்டு வரேன். டைம் இருக்கு நிறைய, கொஞ்சம் மத்தவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். அதுதான் இரு. பாலாஜி ஒரே செகண்ட் அதுக்கு முன்னாடி ஒண்ணே ஒண்ணு. கபிலா இந்தியன் ட்ரெய்லர் டீசர் பயங்கரமா இருக்கு. இப்ப பாரு, செம்மையா இருக்கு ஹிந்தி. அப்படியே என்ன மாதிரி ஸ்பேஸ் போட்டு உட்கார்ந்தா இல்ல, என்ன மாதிரி ஸ்பேஸ் போட்டு உட்கார்ந்தா உங்ககிட்ட சொல்லணும்னு தான் வந்தேன். செக் பண்ணி எல்லாம் ஹிந்தி போய் பாருங்க, வேற லெவல்ல இருக்கு. பாக்குறேன். ஓகே, சொல்லுங்க நாகராஜ். ஓகே, நான் ஆக்சுவலா 3 விஷயம் சொல்லணும்னு இருக்கேன். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே லோகேஷ் கனகராஜ பாராட்டினீங்க. நான் கொஞ்சம் வித்தியாசமா பாராட்டுறேன். ரஜினி சாரோடைய பேரண்ட்ஸ், ஸோ அவங்களுக்கு சிறந்தாழ்ந்த வணக்கங்கள், நன்றிகள். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு உச்சபட்ச நட்சத்திரத்தை நமக்கு அடையாளம் காட்டினா அவங்களுக்கு முதல் வணக்கம். 2வது பார்த்தீங்கன்னா காக்காஸ்க்கு ஒரு சிறந்த ரஜினி சார் சொன்ன ஒரு டைலாக்கு, இந்த ஆட்டம் போதுமா குழந்தை. 3வது ஒன்னே தான், பிரியா மேடம்க்கு விஷ் யூ ஹாப்பி பர்த்டே டுடே. அவ்வளோதான் சார். தேங்க்யூ. ஓகே, அடுத்தது நான் மற்றவங்களுக்கு வேற யாரு? எப்பா நம்ம ஆளுங்களும் கொஞ்சம் மேலே வாங்கப்பா. அப்புறம் எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறவங்க எல்லாம் வாங்கியாச்சு. மற்றவங்களுக்குலாம் நிவாஸ், நவீன், ஆலரி, ஏதாவது மைக் வாங்குறதா, ஒயிட் பியர் மைக் வாங்குறதா, இன்னிட்டு ஸ்பீக் கொடுத்துட்டேன். எல்லாரும் வரலாம். இப்போ
ஓகே. ஸோ மைக்கை வாங்குறதா நீங்க ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும், நான் பர்த்டே விஷஸ் மட்டும் சொல்லிக்கிறேன் அவங்களுக்கு. யாருக்கு? பிரியா அவங்களுக்கு பர்த்டே விஷஸ் மட்டும் சொல்லிக்கிறேன். நான் கேட்டேன் பர்த்டேன்னு சொல்லிட்டு, அதனால பர்த்டே விஷஸ் மட்டும் சொல்லிக்கிறேன். கபிலன் தேங்க்யூ. ப்ரோ, நம்ம பர்த்டேல உங்களுக்கு என்னைக்கு இருந்தாச்சு தெரியுமா? நம்மளுக்குலாம் இல்ல, பர்த்டே வரும்னு தெரியுமா? நம்மளாம் ஆம்பளையா பிறந்துட்டோம். நம்மளாம் பாவம் பண்ணிட்டு இருக்கீங்க. விட்டுரு. சொல்லு விஆர்கே, சொல்லு. வைக்கான் படி சொல்லு. பர்த்டே விஷயம் சொல்லு. சொல்லிட்டேனே ஆல்ரெடி. சொல்லிட்டில்ல? ஆமா. வேற ஏதாவது சொல்லுமா விஆர்கே? இல்ல ப்ரோ, உங்க பர்த்டேவும் இல்ல பார்க்கதான் ப்ரோ நீ போறேன். நடத்து. நான் கூலின்னு ஸ்பேஸ் போட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். நீ நடத்து வச்சுக்கிறேன். நீ நடத்து. இந்த நேரத்துல உனக்கு நீ நடத்து வச்சுக்கிறேன். சரி. எப்பா சரணை மேடம் மேல வாங்க. எஸ் அப்பு மேல வாங்க. அப்பு எல்லாம் எங்க கிளியே இருக்காரு? அப்ப நான் மைக் கொடுத்துட்டேன். அப்ப சந்திர மேல வாங்க. 3 தடவை மைக் கொடுத்துட்டேன். அப்ப சந்திரு ஏகே இன்னொரு ஸ்பீக். பாலாஜி சொல்லு. பாலாஜி எப்பா ரிப்பீட்டடா மைக் கொடுக்காதப்பா கிங்ஸ்லி. இல்லையே, நான் கொடுக்கலையே. யாரு கொடுத்தேன்? சொல்லு பாலாஜி. யாரும் வாங்க மாட்டாங்களா மைக்கு? இல்ல நீ சொல்லு பாலாஜி. டீசர் எப்படி இருக்கு? எனக்கு ஃபர்ஸ்ட் வந்த உடனே அடிச்சாம் பாரு, ஃபர்ஸ்ட் பாலே சிக்ஸர் இருந்தான்னு தோணுச்சு எனக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது. அந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பரா கம்போஸ் பண்ணியிருந்தோம், நல்லா இருந்துச்சு. ஷார்ட்ஸ் நல்லா இருந்துச்சு, டெக்னிக்கலா சூப்பரா இருந்துச்சு. கூலி டைட்டில் வச்சது வந்து சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன் என்னென்ன இருக்கு அந்த மாதிரி ஏதோ டைட்டில் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு. இதுல சிங்கப்பூர்லாம் உள்ள வருது. இதுல என்ன மாதிரி கொண்டு போறான்னு தெரியல, பார்ப்போம். ஓவர்சீஸ் ஷூட் கொண்டு போறாங்களா இல்ல இந்தியாவுக்குள்ளே பண்றாங்களா, என்ன ஸ்கேல்ல படம் வர போகுதுன்னு தெரியும். அது ஒன்றும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் என்னன்னா வச்சிருக்காங்க அப்படின்னு. அது வேற சொன்னேன் பிடிஎல் அந்த மாதிரிலாம் இல்லைங்க. அது PS4 இருக்கு, ஸ்மார்ட் போன்லாம் இருக்கு. அந்த மாதிரிலாம் கொண்டு போக மாட்டாங்க. அது நல்லா பாருங்க, பேக்ரவுண்ட்ல ஸ்மக்லிங் பண்ண எல்லாமே அது இருக்கும். கோல்டு மட்டும் இருக்காது, பின்னாடி PS4 இருக்கும். அதான் இப்போ வந்து பிடிஎல்லாம் கிடையாது. பாப்போம் என்னன்னா வெளியில ஓவர்சீஸ் என்னன்னா கொண்டு போய் ஷார்ட் வைக்கிறாங்க, எங்கெங்கெல்லாம் ஷூட் போடுறாங்கன்றது பார்த்தா தான் ஸ்கேல் தெரியும் நம்மளுக்கு. இந்த கூலி வேணா ட்ரை பண்ணி பாருங்க. கரன்சிமே ப்ரோ அது வந்துட்டு இப்ப உள்ள கரன்சிஸ் தான் வச்சிருக்காங்க. யூரோஸ். நான் அதை பார்த்தேன், அந்த கரன்சிஸ் பார்க்கும்போது எனக்கு சிங்கப்பூர் டாலர் மாதிரி இருந்துச்சு அந்த கரன்சிஸ் எல்லாமே. அந்த அதே கூலின்னு ட்ரை பண்ணி சர்ச் பண்ணி பார்த்தேன் அந்த ஆரிஜின் நேம் எங்க இதெல்லாம் வந்திருக்கு அப்படின்ட்டு. தமிழ்ல இருந்து டிரைவ் ஆயிருக்கு, அது உருதுவும் போகுது. அந்த கூலிஸ்ன்ற ட்ரைப்ஸ் வந்து சிங்கப்பூர்ல இருந்து வந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஆரிஜின் ஸ்டோரி வருது. பாப்போம் என்னென்ன கொண்டு போறாங்க அப்படின்ட்டு. சும்மா தான் வைக்கல, சும்மா டைட்டில் விண்டேஜ் லுக்காக வைக்கல, ஸ்டோரியோட ரிலேட் பண்ணி தான் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த கூலின்றது. பாப்போம் என்னென்ன போகுது. ஓகே 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 ஓகே. அப்ப சொல்லுங்க கொல்லி என்ன? இல்ல நீங்க அந்த 2 இது ஸ்மார்ட் போன்ல இருந்து பேசுறது ஒரு ஒரு ஏஜாவும், இன்னொரு தலைவர் வந்து பழைய போன்ல பேசுறது இன்னொரு ஏஜாவும் இருக்குமோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். அந்த இடமே வந்து அப்படி கிடையாது. ஒரு அந்த இடமே வந்து ஆன்டிக்ஸ வந்து சேவ் பண்ணி வைக்கிற இடம் தான் அது. அதுல போனும் இருக்கலாம், வாட்சும் இருக்கும், கோல்டும் இருக்கும். அந்த இடத்த பாருங்க, உங்களுக்கு ஃபுல்லா ஆன்டிக்ஸ் இருக்கு பாருங்க. ஆன்டிக்ஸ்ல விண்டேஜ் கொண்டு கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க கொல்லி அந்த இடத்துல. அது வந்து இன்னமும் பழைய காலத்து இன்னும் அம்பாசிடர் காரெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதுக்காக நம்ம இதுக்காக போயிட்டா கிடையாது இல்ல. சில ஆன்டிக்ஸ் எல்லாம் சேவ் பண்ணக்கூடிய இடம் தான் அது. அது கடத்தல் ஏரியா அது மொத்தமாவே. நீங்க அதை அடிக்கிறதுக்கு அவனுக்கு எல்லாத்தையும் பொருளை எடுக்கும் போதே நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், அதுல தெரியும் உங்களுக்கு. அந்த போர்ட்டே வந்து எனக்கு தெரிஞ்சு வேற போர்ட் இங்க இந்தியால இல்ல. அந்த போர்ட் வேற எங்கேயோ இல்ல. அதுதான் நானும் அந்த இருட்டுல என்னத்தை தெரியல பாலாஜி. அதான் சுத்தி பாக்குறேன், பாப்போம் என்னன்னு தெரியல எனக்கு. இல்ல அந்த மாதிரி ஆர்கனைஸ்டா ஒரு போர்ட் இங்க கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அது பார்க்கிங் எல்லாம் பாருங்க. முதல்ல நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முதல்ல முடிச்சிடணும். வரவங்களுக்கு எல்லாருக்கும் மைக் கொடுத்து நான் கேட்டுறேன். ஓகே. ரொம்ப நேரமா ஒரு 2-3 அபியூசர்ஸ், ஒரு அபியூசர் ரொம்ப நேரம் வெயிட் பெண்டிங்ல வச்சிருக்கிறேன். அதை கடைசியில போட்டு தாளிச்சு வறுத்தெடுத்து அனுப்பலான்னு இருக்கிறேன். அந்த ஃபேக் ஐடி அது. ஃபேக் ஐடி அது. சரி பாத்துக்கலாம். அப்போ வாங்க. எனக்கு இன்னொன்னு மட்டும் சொல்லி நான் தேடி பார்த்தேன், கிடைக்கல. அது அந்த கூலிங் எழுதிருக்காங்களா தமிழ்ல, அது என்ன தமிழ் மாதிரி இல்ல, வேற மாதிரி இருக்கு. அது ஒண்ணு சர்ச் பண்ணி பாத்து தமிழ் தான். அதுல ஸ்டைல் அப்படி எழுதுது, அப்படி இருக்கு. வேற மாதிரி அந்த லெட்டர் வேற மாதிரி இருக்கு. நானும் ஃபாண்ட் அது கூலிங் நார்மல் லீல வரல, அது வேற மாதிரி இருக்கு. ஏன்னா ட்ரை பண்ணி சொல்றேன். அது ட்ரை பண்ண கிடைக்கல எனக்கு. நான் பார்த்துட்டு நான் சொல்றேன். ஓகே. அப்போ ஹலோ ப்ரோ. சோக்கியமா?
சௌக்கியம் சௌக்கியம். நான் சொன்னேன்ல மெசேஜ் பண்ணல வாட்ஸ்அப்ல மீட்டிங்ல இருந்தேன், சைட் பை சைடு பாத்துட்டு இருந்தேன். சரி அதான் நீங்க ரிக்வெஸ்ட் பண்ண அனுப்பும் போது அக்செப்ட் பண்ண முடியல. ஓகே ஓகே பரவாயில்ல. ஐயோ கவலை ப்ரோ, வெறித்தனம் வெறித்தனம். என்ன என்ன தேவை இதுல ஆக்சுவலி. இதை பாருங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் கண்டிப்பா தலைவருக்கு இதுல நெகட்டிவ் ஷேட் இருக்கான்னு தெரியல நமக்கு. ஆனா சூப்பர் ஸ்டார் டைட்டில் அந்த ரெட் பிளாக் வித் ரெட் பேக்ரவுண்ட் வெறித்தனமா போட்டிருக்கான். வேற லெவல். அது டிஃப்ரெண்டா இருக்கு, அது பார்க்கும்போதே யூனிக்கா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. அது ஒண்ணு. அப்புறம் நோட்டீஸ் பண்ணீங்களா இல்லன்னு தெரியல, நம்ம அந்த டீஸ் நீங்க பண்ணிருப்பீங்க கண்டிப்பா. அந்த இதுல வந்துட்டு ஒரு புலியா அது இதான்னு தெரியல, அந்த ஒரு கோல்டு இது இருக்கும்ல, ஒரு ஆர்டிஃபேக்ட் சிங்கம், அதுக்கு வாயில ஒண்ணு கடிச்சிட்டு இருக்கும். அதுக்கு வாயில அது டைகர் தான், டைகர் லைன்ல டைகர் தான். பார்க்கும்போது டைகர் மாதிரி தான் இருந்தது. டைகர் மாதிரி தான் இருக்கு. அதோட பேஸ் வந்து புலி சிங்கம் மாதிரி தான் இருக்கு, லைன் மாதிரி தான் இருக்கு. அதுல ஒரு நிமிஷம் நான் பாக்குறேன், மறுபடியும் நான் செக் ஒரு பண்ணிக்கிறேன். டைகர் வந்து அது கப்ப தூக்கிட்டு போற மாதிரி இருக்கும். கப்ப தூக்கிட்டு ஆமா எக்ஸாக்ட்லி அதான். அது கப்பு தூக்கிட்டு போறதா இல்லாட்டி இறைய சாப்பிட்டுட்டு அங்க நிக்குதா, வேட்டைக்கு நிக்குதான்னு தான் தெரியல. இல்ல அது கப்பு தான், டைகரோட கப்பு தான். அந்த டைகரோட கப்பு தூக்கிட்டு போறது. ஆமா ஆமா அது ஒண்ணு. ஆமா அது ஒண்ணு. அதுக்கப்புறம் அந்த கோல்டுலயே வந்துட்டு நம்ம கோட்ல எல்லாம் அந்த கண்ணு கட்டிட்டு நிப்பாங்களா, அந்த இது அந்த திராசு இது பண்ணுவாங்கல்ல, கோட்ல வைப்பாங்கல்ல அவங்க ரெண்டு சைடுல பேலன்சிங் மாதிரி. அதுல கோல்டுல வந்து அடிக்கிறதுக்கு அதை தூக்கிட்டு போவாங்க. ஹலோ சொல்லுங்க. அதுல என்ன இன்ஃபர் ஆகுதுன்னா, இதுல நீதி நேர்மை நியாயம் எல்லாம் இல்ல, நம்ம இந்த விளையாட்டுல இருக்கல இல்லன்னு தான் நினைக்கிறேன். அது ஒண்ணு. அப்புறம் வேற என்ன சொல்றது குரு, எல்லாமே வேற வெறித்தனமா தான் போயிட்டு இருக்கு. நமக்கு பட்டைய கலப்ப போகுது. இப்போ 170க்கு ஆர்வப்படுறதா 171க்கு ஆர்வப்படுறதா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஆனா நமக்கு இதுதான். அதே மாதிரி கடைசியில அந்த டயலாக் சொல்லும் போது ஒரிஜினல்ல டயலாக் வந்துட்டு போடான்னு சொல்லிட்டு அப்படியே சீக்கிரமா முடிச்சிருவாரு. இதுல வந்து நம்ம புது ஸ்டைல்ல தலைவர் பேசுற மாதிரி போடான்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காரு. அது ஒண்ணு. அப்புறம் கால் கடைசியில முடிக்கிறது, நம்ம அது எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே பேசிருப்பீங்க. ஒண்ணு அதுல ஆரம்பிக்கலாமான்னு சொல்லியிருப்பாரு, இதுல முடிச்சிடலாமா சொல்லியிருக்காரு. அது வேற விஷயம். எல்லாத்துக்கும் கடைசியிலயும் ஆரம்பம் வேற, முடிக்கிறது இவரு. எல்லாத்துக்கும் கடைசியில முடிக்கிறது இவரு தான் சொல்லிட்டு இன்டைரக்டா சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு வெறித்தனம் தான் தலைவரே. சொல்லுங்க கபிலம் ப்ரோ, நீங்க தான் சொல்லணும். உங்களுக்கு எப்படி, உங்களோட நீங்க கடைசியில சொல்லலாம்னு சொல்லியிருந்தீங்க இல்ல சொல்லிட்டீங்களா? இல்ல நானும் சொல்லல, நான் கடைசியா சொல்றேன். கடைசியா சொல்றீங்களா? ஓகே ஓகே. சொல்லுங்க கிங்ஸ்லி ப்ரோ, எப்படி போகுது கனடா? எப்படி போகுது பயரா? கனடா இல்லையா தலைவன், காலைல இருந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து பீட்சா எடுத்து தின்னுட்டே இருக்கிறான். நான் வரேன், அதுக்கு வரேன். திங்கிறான், போய் படுக்கிறான், கிச்சன்ல போய் பெரட்டுறான், போறான், அப்படியே இருக்கிறான். நான் நடுவுல வாயை கட்டி போட்டு வச்சிருக்கிறேன். அவனும் ரொம்ப நேரமா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறான். நான் முடிக்கிறேன். ஓகே ஓகே. அப்ப சரணே மேடம் சொல்லுங்க. சரணே மேடம். மேடம் வந்துட்டேன். வெறித்தனமா இருக்குப்பா, என்ன சொல்றது, எல்லாம் சொல்லியாச்சு. எனக்கு இப்ப இருக்கிற வெறியில யாரையாச்சும் தூக்கி போட்டு 4 மிதிக்கும் போல இருக்கு. ஹலோ, என்ன எல்லாம் அமைதியா இருக்கீங்க? சொல்லுங்க மேடம். சொல்லுங்க. பயங்கர வெறித்தனமா உட்கார வச்சிருக்கேன். இன்னும் உட்கார்ந்துகிட்டு வித்தியாசமா இருக்கு. லோக்கி ஸ்டைல்லயும் இருக்கு, அதே சமயம் புதுசா இருக்கு. சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. அதான் பயங்கரமா இருக்கு. அப்புறம் இல்ல அவங்க போஸ்ட் விட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டையும் இதுலயும் கண்டினியூ பண்ணிருக்காங்க. அப்படி நம்ம முன்னாடி கேட்டது எதுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் விட்டுருக்காங்க, போஸ்ட் எதுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் விட்டுருக்காங்க அப்படின்ட்டு. இதுலயும் பிளாக் அண்ட் ஒயிட், அதுல கோல்டு அங்கங்க ஹைலைட் பண்ணி வச்சிருந்தாங்க. டீசர்லயும் அப்படியே தான், அதே மாதிரி. ஆமா, அந்த பிளட்லயே வந்து லைட்டா கோல்டு தெரியுது பாத்தீங்கன்னா, ஸ்ப்ரிங்கிள் பண்ணிருப்பாங்க ஃபேஸ்ல. ஆமா தலைவர் ஃபேஸ்ல அதுலயே வந்து லைட்டா கோல்ட் ஷேடோட தான் இருக்கும். ஆமா, பிளட்லயே லைட்டா கோல்டோட மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான். வெறும் பிளட் மட்டும் வைக்கல. அதுல அவன் நெக்ல இருக்க ஸ்ப்ரிங்கிள் பண்ணிருக்க பிளட் இருந்தாலும் சரி, அவன் அடிக்கும் போது வர பிளட்டா இருந்தாலும் சரி, கோல்டு எல்லாத்துலயுமே டச் இருக்கு. பிஜிஎம் எல்லாம் பயங்கரம். டிஐஎஸ்சி எல்லாம் வேற லெவல். அதெல்லாம் தியேட்டர்ல எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். படத்தை இப்பயே ரிலீஸ் பண்ண மாட்டாங்களா? படத்தை இப்பயே ரிலீஸ் பண்ணுமா? பார்க்கணும் போல இருக்கு. என்ன எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே ஸ்பேஸ்ல இருக்கீங்களா?
மேடம் யார் இது சாப்பிட்டுட்டு இருக்குது? நீங்க தான் சாப்பிட்ற சத்தம் கேக்குது. கிங்ஸ்லே சத்தியமா சொல்றேன்டா. நான் இல்ல. அவரு நீங்க மைக் ஆஃப் பண்ணிருக்காரு, நீங்க தான் ஆன் பண்ணிருக்கீங்க. மேடம் நான் எங்க மேடம் சாப்பிடுறேன்? வெறும் தண்ணியை குடிச்சிட்டு பக்கத்துல எலுமிச்சம்பழம் ஜூஸ் குடிச்சிட்டு உட்காந்துருக்கிறேன் மேடம். ஓகே. எத்தனை லிட்டர் இதோட சேர்த்து 5 லிட்டரா 4 லிட்டரா எவ்வளவு குடிச்சிருக்கீங்க? 1 லிட்டர் முடிஞ்சிச்சு. இப்ப அடுத்து 1 லிட்டர் எடுத்து வச்சிருக்கிறேன். ஓகே, அடுத்தது வந்து ஒயிட் பியர். ஒயிட் பியர் மைக் கொடுத்தனே. ஒயிட் பியர் கிடைச்சது. ஓகே, சொல்லுங்க ஒயிட் பியர். எல்லாம் ஒருத்தரா முடிச்சிட்டாங்க. நம்ம ரெகுலர் ஸ்பீக்கர் இருக்கிற ஐடிக்கு கடைசியா கொடுக்குறேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எல்லாம் ஹாப்பி. இவ்வளோ பேர் என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் ஒரு சில பேருக்கு பர்த்டே வேற, ஸோ லக்கி. அவங்களுக்கு பர்த்டே விஷஸ். அப்புறம் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே நான் ஃபர்ஸ்ட் ஷாக் ஆயிட்டேன். போயிட்டு பார்த்தோன்னே 3 minutes 16 seconds அப்படின்ட்டு. ஏன்னா அவ்வளோ லென்த் போட மாட்டாங்கல்ல, சும்மா ஒரு 1 minute 2 minutes இருக்கும் பார்த்தேன். ஒன் ஆஃப் தி லாங்கஸ்ட் டைட்டில் ரிவீல் டீசர்னா இதான் நினைக்கிறேன். அதுதான் எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. என்ன டைட்டிலுக்கு எதிர 3 நிமிஷம் காட்ட போறீங்கன்ட்டு. அப்படியே அது ஒரு நேரேஷனா அவ்வளவு தூரம் எடுத்து போறது சூப்பரா இருந்துச்சு. பிளஸ் எல்லா டைப்பான கோல்டும் யூஸ் பண்ணிருக்காப்புல. நான் இப்ப கூட ஒரு ட்வீட் போட்டேன், அந்த கடைசியா தலைவர் எடுத்து தொடைப்பாரு, அது என்ன கல்லு மாதிரி இருக்குன்னா அது வந்து அப்படியே பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கோல்டு. கோல்டன் நகட்ஸ் அந்த மாதிரி சொல்றாங்க. அது பெருசு. அதை காட்டும் போது தான் கரெக்டா கலாநிதி மாறன் டைட்டில் போட்டிருந்தாங்க அதனால. நல்லா இருந்துச்சு. அப்புறம் என்ன சொல்றது, பயங்கர ப்ராமிசிங்கா இருக்கு. ஹாப்பி தான், சொல்றதுக்கு எதுவும் இல்லை. வர்றதெல்லாம் இனிமே எல்லாம் லாபம் தான். அந்த கணக்குல இருக்கு. வர்றதெல்லாம் வாங்கி போட்டுக்க வேண்டியதுதான். வர்றது எல்லாமே இன்னும் ப்ராஃபிட் தான். ஆமா, அவ்வளவுதான், பைசா வசூல். எனக்கு வந்து அந்த லாஸ்டா சொல்லுவார்ல, முடிச்சிடலாமா அப்படின்ட்டு, அது வந்து அவரு செம்ம டோனு. ஒரு மாதிரி ஒரு கனிவா சொல்லுவாங்கல்ல, இதோ பண்ணிடலாமா அந்த மாதிரி செமையா சொன்னாரு. நக்கலாவும் இருந்தது, சூப்பரா இருந்துச்சு. ஓகே. எப்பா யாராவது மைக் கேக்குறீங்கன்னா ரிலீவேட் மறுபடியும் ஜாயின் பண்ணி மைக் கேளுங்க. எனக்கு காட்டல சொல்லிட்டேன். இல்ல யார் ரெக்வெஸ்டும் இல்ல. ஓகே ரைட். ஓகே சரி கிங்ஸ்லி, இவங்க மைக் வாங்குறாங்களா இல்லையா? டைம் கிடைக்குது, நீ பேசுற. நான் பேசுறேன் ஒரு நிமிஷம். தின்னுட்டு இருக்கியா பீஸா? அந்த பீஸா கடைசியில அவர் சொல்றாரு அந்த டீகோட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பாட்டு, அந்த லிரிக்ஸ் அது சொல்றாருல, நிறைய பேர் அது ரங்கா டைலாக்னு சொல்றாங்க. அது ஆக்சுவலா நினைத்த அந்த பாட்டுலயே வர்ற லிரிக்ஸ் தான் அது. அந்த ஜெகமே தந்திரம் அந்த பாட்டுல வர லிரிக்ஸ் தான். மது உண்டு சோறுண்டு சுகம் உண்டு, அது கொஞ்சம் மாத்தி வரும் அவ்வளவுதான். மத்தபடி அந்த பாட்டுலயே இருக்கு. அது ரங்கால டைலாக்கா வரும், இதுல பாட்டுலயே அது இப்பதான் அந்த பாட்டு லிரிக்ஸ் தான் ரங்கால டைலாகான்னு இப்பதான் எனக்கே தெரியும். இல்ல கபிலன், இது தமிழ் டைட்டிலா ஹிந்தி டைட்டிலா இல்ல உருது டைட்டிலா நமக்கு தெரியல. அதுதான் இது என்ன இதுல விஷயம், ஹிந்திலயும் கூலி தான் சொல்லுவாங்க, தெலுங்குலயும், இது எல்லா லாங்குவேஜ்லயுமே கூலின்னு தான் சொல்லுவாங்க. அது எல்லாருக்கும் புரியுற மாதிரியும் இருக்கும், அதே சமயம் இங்கிலீஷும் கிடையாது. ஹிந்தில இருந்து வந்ததுன்னா அது ஊர்துல இருந்து வந்த அந்த வார்த்தை கூலி அப்படி இந்தியா தான் இருக்கும். ஹிந்தில தான் ஃபர்ஸ்ட் அமிதாப் பச்சன் அந்த படம் நடிச்ச கூலி, அதுதான் நினைக்கிறேன். அந்த வேர்டு கேக்குறேன், அந்த இந்தியா தான் இருக்கும். அவங்க வச்சுக்கிறாங்கன்னா இந்தியா தான் இருக்கும் இருக்கலாம். ஆனா தமிழ்ல நமக்கு எப்பத்துல இருந்து எழுதுவோம் கூலித்தொழில் அதெல்லாம் போட்டு நம்ம இன்னும் எழுதிட்டு தானே இருக்கோம். அது இங்கிலீஷ்லயுமே சேம் நினைக்கிறேன். அதான் COLL. ஓகே கிங்ஸ்லி இல்ல இன்னும் பீஸா முடியல போல இருக்கு. மெதுவா சாப்பிட்டுட்டு வருவாரு. இல்ல அவரு எல்லாம் ஏற கட்டிட்டு ஃப்ரெஷ்ஷா உட்காந்து ஃபுல்லா பேசலாம்னு இருக்காரு. இன்னும் நோட்ஸ் எடுத்து முடிக்கிற போல இருக்குது. இல்லக்கா ஒரு சின்ன ஒர்க். கலந்து ஒரே நிமிஷம் டிஎம் மட்டும் செக் பண்ணிக்கோ. எங்கேயும் போல, ஒரு நிமிஷம் டிஎம் மட்டும் செக் பண்ணிக்கோ. அன்பரி மாஸ்டர் பத்தி பேசணும். அவர் நல்லா பண்ணியிருந்தாங்க 2 பேரும். ஷார்ட் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு, தலையை வச்சு பண்ணது ஐடியாவும் சூப்பரா இருந்துச்சு.
அந்த லொகேஷன் எல்லாமே ஷூட் பண்ணி சூட்டா இருந்தது தலைவருக்கு அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல. சூப்பரா அன்பருக்கும் ஒரு சின்ன கிரெடிட் கொடுத்துடணும். எல்லாம் பேசினாங்க அன்பர் பத்தி. இதெல்லாம் ஒரு 3 மினிட்ஸ்ல சூப்பரா பண்ணிருக்காங்க அன்பர். படம் ஃபுல்லா எதிர்பார்க்கறது பயங்கரமா இருக்கும். இல்ல ப்ரோ, எல்லாரை பத்தி பேசலாம்னு நினைக்கிறோம். மைக் வாங்கினா தலைவரை பத்தி மட்டும் தான் ஞாபகம் வருது. என்ன பண்றது? இல்ல பாட் நல்லா இருந்துச்சு. தலைவரோட அந்த பாடி லாங்குவேஜ் நமக்குள்ள டிஸ்கஸ் பண்றது அப்புறம் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு நிமிஷம் நம்ம முதல்ல முடிச்சு விட்டுறோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட முடிச்சு விட்டுறோம். கிங்ஸ்லி எஸ் ஒரு 2 நிமிஷம் ஹேண்டில் பண்ணிக்க, நான் வந்துடுறேன். ஓகே. பிரசன்னா சொல்லுங்க. ஹலோ, கேக்குதா? கேக்குது கிங்ஸ்லி ப்ரோ. கேக்குது. எஸ் பிரசன்னா ப்ரோ, ஒரு சொல்லுங்க. சின்ன இது. சாரி யா கோ அஹெட் ப்ரோ. யா ஒண்ணும் இல்ல. அந்த இது ஃபர்ஸ்ட் இது இருக்குல்ல, அவர் வந்துட்டு நம்ம இது கடைசியில வந்துட்டு நம்ம மைண்ட் கோபின்னு புரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் கால்ல பேசுறது யாரு, ஏதாவது ஐடியா இருக்கா? தெரியல ப்ரோ. நானுமே அது நோட்டீஸ் பண்ணி பார்த்துட்டேன். அந்த வாய்ஸ் கிளிப்பை தனியா எடுத்து ப்ளே பண்ணியும் பார்த்துட்டேன். அது நானும் நிறைய ட்ரை பண்ணி பார்த்தேன். வாய்ஸ் மட்டும் எடுத்து பண்ணி பார்த்தேன், எதுவுமே தெரிய மாட்டேங்குது. வரல. அது கட்சியில ஒரு வில்லன் பண்ணுவான் தெரியுமா, நந்தா. அவன் வாய்ஸ் மாதிரி. சாரி, கைதி கட்சி இல்ல, கைதியில வருவான் தெரியுமா ஒருத்தர், அவன் கூட இருப்பானே. நரேனா? ஓ, அந்த இது அந்த மீச முறுக்கிட்டு ஒருத்தர் இருப்பாரு. ஆமா, இவன் கூட இருப்பானே அந்த வில்லன், அவன் கூட இருப்பானே. ஆமா, இந்த கடைசியில இதுலயும் வருவானே விக்ரம், கடைசியில அந்த இவன் கூட நிப்பானே, அர்ஜுன் கூட இருப்பானே அவன் ஃப்ரெண்டா. அந்த அளவுக்கு ஞாபகம் இல்ல, அவன் வாய்ஸ் மாதிரி தெரியல எனக்கு. அப்படிதான் தெரியுது அவன் வாய்ஸ். அந்த திரும்பி அந்த போன்ல பேசுறது வந்து கிஷோர் தானே? இல்ல, ரெண்டுமே ஒரே ஆள் தான். ஃபர்ஸ்ட் யார் கால் பண்ணாங்களோ அவன் தான் திருப்பி கால் பண்ணிருக்கான். பாஸ்னு வந்து தெரியுமா? இல்ல, ஃபர்ஸ்ட் இங்க அந்த கோல்டு எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கும்போது போன்ல பேசுவாங்க. இங்க இருந்து பேசுறது சொல்றேன், நம்மளுக்கு காட்டுறது சொல்றேன். அது கிஷோர் தானே? அது ஃபர்ஸ்ட் போய் அடி வாங்க வருது. இல்ல அவன் கிடையாது. இல்ல, அது வேற யாரோ, வேற வில்லன். அப்புறம் அவர் கடைசியா அந்த டைலாக் சொல்லும்போது முடிச்சிடலாமா? டைலாக் சொல்லும்போது கோல்டு இருக்கும், பின்னாடி நிறைய டாலர் கட்டு தான் இருக்கும். நம்ம நாட்டுல அவன் வந்து கேஜிஎஃப்ல பண்ணிருப்பானே அந்த கருடா கேரக்டர், இன்னொரு அந்த கூட இருப்பானே. தெரியல, இருக்கலாம். அவன் மாதிரி இருக்குல்ல. இல்ல, அவன் கூட கருடா கூட அவன் கூட சுத்திட்டு இருப்பானே ஒருத்தர். அந்த ஃபர்ஸ்ட் வாய்ஸ் யாரோ கிஷோர்னு சொன்னீங்கல்ல, அது கிஷோர் மாதிரி லைட்டா இருக்குது. ஆனா தெரியல, கிளியரா இல்ல. சரி, ஓகே, அது வரும். அப்புறமேட்டு அந்த டிஸ்கஷன் அப்புறமேட்டு வச்சுப்போம். முதல்ல ஒரு ரவுண்ட் மத்தவங்க எல்லாரும் வந்து அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க, டீசர்ல அவங்க பார்த்தது என்ன ஃபீல் பண்றாங்க, முதல்ல கேட்க விடுங்க. அதுக்கப்புறம் டீசர் நம்ம டிஸ்கஷன் பண்ணிப்போம். ஓகேவா? ஓகே, யூவி ப்ரோ சொல்லுங்க. யூவி ப்ரோ, கபிலன் சொல்லுங்க. கபிலன், டீசரை பாத்தீங்களா? எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னைக்கு நான் கொஞ்சம் கீழே வந்துட்டேன்னா, அடிபட்டுருச்சு, நல்லா தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் 7 மணிக்கு தான் எந்திரிச்சேன். பார்த்தேன் ட்வீட்டை, பார்த்தோன்னா செம்மையா மாசா இருந்தது. அப்பதான் ட்வீட்டே போட்டு விட்டேன். செம தலைவர் செம்மையா இருக்காரு. செம ட்வீட், கூலின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. செம டைட்டில், செம ஓகே, வேற யாருக்காவது கீழே பேசாத நபர்கள் இருந்தீங்கன்னா மேல வாங்க. பாசிவாஜி மேல வாங்க. வேற யார் இருக்கிறீங்க? நாட்டுல ரஜினி ஃபேன் யாரா இருந்தாலும் மைக் கொடுப்போம். ஓகேவா? மைக் கேளுங்க, கொடுக்குறேன். வேற யூ ப்ரோ, வேற ஏதாவது சொல்லணுமா? ஆட் பண்ண வேண்டியது இருக்கா? பிரின்ஸ் ஆஃப் போன்ஸ். ஓகே, நான் கொடுக்குறேன், மாத்தி ரொட்டேட் பண்றேன். ஓகே விஆர்கே லிசனர் தூக்கி போடுறேன், கோச்சிக்க வேணாம், சரியா? மற்றவங்களுக்கும் ஸ்லாட் வேணும். ஓகே, வா நிவாஸ், மேல வா. ஆக்சுவலா என்ன பிரச்சனையா இருக்குன்னா, திருப்பி ப்ளே பண்ணும்போது ஏதாவது நோட் பண்ணணும் தான் பார்க்குறோம். ஆனால் திருப்பியும் அது ப்ளே பண்ணும்போது நம்ம அதை நோட் பண்ணுறத மறந்துடுறோம். திருப்பி நம்ம சென்டர் ஆஃப் ஃப்ரேம்லேயே நின்றுடுறோம். அங்கே தான் பிரச்சனையே. பேக்ரவுண்டில் எதுவுமே நோட் பண்ணவே முடியல. அது இப்போ மல்டிபிள் டைம்ஸில் நீங்கள் பார்க்க ஒன்று வரும். ஓகே நிவாஸ் சொல்லு. நிவாஸ், யுவோ ப்ரோக்கு மைக் அக்செப்ட் பண்ணுறேன், அக்செப்ட் ஆக மாட்டேங்குது. நான் தனியாக பேசிட்டு இருக்கேனா? நான் பேசுறது கேக்குதா? கேக்குது.
அவருக்கு நான் பேசுறது கேட்கல. இப்போ ஜிப்சி ரீஜாயின் பண்ணுங்க. ட்ரெய்லர் வந்ததுல இருந்து ஒரு 4-5 கால் கபில் வந்துச்சு. இப்ப கீழே யமஹா பேசுறது பைக் கேட்கலையா உங்களுக்கு? யாரும் வேணும். பேசுறது கேட்கல? ஜிப்சி பேசுறது கேட்கல? ஜிப்சி பேசுறது எனக்கு கபில் கேக்குது. பேசுறது நான் எனக்கு பேசுறது கேட்கல. அவருக்கு அப்ப கேக்குது. நான் தான் போயிட்டு வரணும் போல இருக்கு. ஆமா ஜிப்சி ப்ரோ போயிட்டாங்க. நான் பேசுறது கேக்குதா அப்ப? நீங்க அப்ப பேசுறது எல்லாருக்கும் கேக்குதா? ஓகே நிவாஸ். நீங்க பேசுறது எல்லாருக்கும் ஓகே கேக்குது. ஜிப்சி ஓகே பேசுறது ஓகே ஓகே எல்லாருக்கும் ஓகே கேக்குது. நிவாஸுக்கு அடுத்து நான் பிரின்ஸ் ஆஃப் இது பாக்ஸ் ஆஃபீஸ் அதுக்கு வரேன். ஓகே நிவாஸ். ப்ரோ டீசர் சிம்பிளி சூப்பர் ப்ரோ. டீசர் வேற லெவலு. சார் உள்ளார வரதுக்கு முன்னாடி அந்த அண்ணாத்தையில ஃபர்ஸ்ட் வர வில்லனே என்ட்ரி எதிர்பார்க்கவே இல்லை. அவனையே திரும்ப போடுவாங்க. அவன் தான் தலைவன் உள்ளார வெளில போய் அடி வாங்குவான்னு தெரியும். பட் ஆனா உள்ளார மியூசிக் நான் அனிருத்திட்ட வந்து சரி என்னதான் டிஃப்ரெண்டா என்ன ட்ராக்கு போட்டிருக்கான்னு பார்த்தேன். பட் ஆனா இந்த ட்ராக் வந்து இந்த டிஸ்கோவை வச்சு போடுவா. அப்புறம் இந்த அவசரடி ரங்கால வர டைலாக்கு எல்லாமே பங்கமா இருந்தது. அப்புறம் சாரோட அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா சாரோட ஹேர் ஸ்டைல் தான். ஏன்னா ஹேர் ஸ்டைல் வந்து ரெண்டு சைடும் கிராப் பண்ணியாச்சு. ரெண்டு சைடும் ஏன்னா எப்போதுமே சாருக்கு ரெண்டு சைடுமே நல்லா ஃபங்கியா இருக்கும். ஆனா இந்த சைடு இந்த தடவை கொஞ்சம் கிராப் பண்ணிட்டாங்க. அந்த லுக்குக்கு சூப்பரா இருந்துச்சு. ஃபைட்டு தான் பங்கமா இருந்தது. கேமரா ஆங்கிள் சூப்பரா இருந்துச்சு. அநேகமா அன்பறிவு மாஸ்டரா யாரு ஃபைட்டுக்கு? அன்பறிவு தான். கண்டிப்பா ஃபைட்டு பங்கமா இருக்கும். எனக்கு இதுல இந்த இது ஃபர்ஸ்ட் லுக் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் லுக் வந்து ஃபுல்லா பிளாக்ல இருந்து இந்த டீசர்ல எல்லாமே பிளாக்ல கொடுத்து அந்த கோல்டை மட்டும் தனியா மென்ஷன் பண்ணி எல்லாமே கோல்டுல காட்டின அந்த சினிமாட்டோகிராஃபி சூப்பரா இருந்துச்சு. அந்த கலர் கோடிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படம் ஃபுல்லா இதே மாதிரி கலர் கோடிங் இந்த கலர் கோடிங்ல இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும் எனக்கு தோணுது. இது வேற லெவல் வரும். எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் படத்தை வெற்றியடைய செய்வோம். தேங்க்யூ நிவாஸ். நன்றி நன்றி நன்றி. அடுத்தது பிரின்ஸ். ஹலோ கபிலன் அண்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். சௌக்கியங்களா? நல்லா சௌக்கியம். ஒரு பெரிய ஹெவி மீல் சாப்பிட்ட மாதிரி இருந்தது. என்ன ஸ்கிரீன் பிரசன்ஸ் தலைவன் அடிக்கிறதுக்கு ஒருத்தரும் கிடையாது. இன்னொன்னு வந்து இந்த கூலிங்கிற டைட்டில் வந்து தலைவருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச டைட்டில். ஆக்சுவலா 2 படத்துக்கு ட்ரை பண்ணாரு. 2 படத்துக்கு அவர் வைக்க முடியல. ஃபர்ஸ்ட் வந்து தீ படத்துக்கு வைக்கணும்னு ட்ரை பண்ணாங்க, அதனால முடியல. அதுக்கப்புறம் உழைப்பாளி படத்துக்கு கூலிங் தான் வைக்கணும் தான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணாங்க, ஃபார் சம் ரீசன் முடியல. இப்ப தேர்டா வந்து இந்த டைட்டில் வச்சிருக்காரு கூலி. அது தலைவருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச டைட்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இன்னொன்னு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த போர்ஷன் வந்து எனக்கு என்னமோ இது வந்து ஃபிளாஷ்பேக் போர்ஷன் தான் நினைக்கிறேன். ஸோ மைக்ரோ டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். மற்றபடி ஐம் so happy. I think all our bloods ரஜினி fans all happy I think. So that's all I wanted to say. இது வந்து ஏர்லி ஸ்டேஜ் தான். போக போக ஹைப் ஏறிக்கிட்டே போகும். I think we will have to watch it. ஹைப் ஏற நம்ம எக்ஸ்பெக்டேஷனை கம்மி பண்ணிட்டே இருக்கணும். ஹைப் ஏற நம்ம எக்ஸ்பெக்டேஷனை கம்மி பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் மேட்ரு. நம்ம ரொம்பலாம் போய் ஏத்து வைக்க தேவையில்லை. பட் இது ஒண்ணு இது ஒண்ணுமே பண்ண முடியாது. கபிலன், நீ என்னதான் எக்ஸ்பெக்டேஷன் குறைச்சு வச்சாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் எக்ஸ்பெக்டேஷன் கவாலி கிட்ட போயிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் அந்த டீசரே வந்து அள்ளுது. ஸோ தலைவன் வந்து நெகட்டிவ் ரோல் வேற பண்றான். ஸோ ஒண்ணுமே பண்ண முடியாது. நெகட்டிவ் ரோல் பண்ணா அல்வா தான், எல்லாத்துக்கும் அல்வா கொடுக்குற மாதிரி தான் அது. ஸோ நோ மோர் வேர்ட்ஸ் டு சே. பாத்துக்கிட்டே உட்காந்துருக்கேன், லூப்ல ஓடிக்கிட்டு இருக்கேன் என் கார்ல. ஓகே, என்ஜாய். தேங்க்யூ சார். யுவா ப்ரோ வணக்கம். வணக்கம் கபிலன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சொல்லுங்க. சூப்பர் ட்ரீட்டு. நம்ம எல்லா ஃபேன்ஸ்க்கெலாம் வந்து சரியான ட்ரீட்டு. ஓப்பனிங் ஆஃப் த வீக்கே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ஓப்பனிங்கு. அந்த சக்ஸஸ் நான் எப்படி பார்க்குறேன்னா, லோகேஷோட சக்ஸஸை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி தான் இல்லை. அந்த ஒரு 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸில் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் அவன் சொல்ல வர ப்ராடக்ட்டு, அவன் சொல்ல வர விஷயத்த அந்த ஒரு 10 செகண்ட்ஸில் சொல்லணும். அந்த மாதிரி இந்த டீசரில் வந்து நிறைய விஷயத்த கவர் பண்ணியிருக்காங்க. எக்ஸலண்ட்டாக இருக்குது. முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், ரைட் ஃப்ரம் யமஹா சவுண்டில் ஆரம்பித்து லாஸ்ட்டில் அவர் முடிக்கிற வரைக்கும், முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் வந்து அமேசிங். என்ன பேக்ரவுண்ட் மியூசிக், ரீரெக்கார்டிங் எல்லாமே அமேசிங்காக இருந்தது. அந்த ஸ்பீக்கர் ஆன் பண்ணவொடனே அந்த DISOன்னு வரும்போது நம்மளுக்கே கூஸ் பம்ப்ஸ் வருது. இது வந்து அவுட்ஸ்டாண்டிங், எக்ஸ்ட்ரீம் ட்ரீட் ஃபார் நம்ம எல்லாருக்குமே.
அதுவும் கூலி டைட்டில் வந்து சொல்லவே வேணாம் கபிலன், அமேசிங். ஏன்னா எல்லா லாங்குவேஜ்லயுமே ஃபிட் ஆகுதுல. இந்த மாதிரி ஒரு டைட்டில் தான் நம்மளுக்கு தேவை. எப்படி இது ஒரு பேன் இந்தியா மூவி நம்ம சொல்றதுக்கு வந்து ஒரு டைட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்டா, அது பர்ஃபெக்டா போய் மேட்ச் ஆகுது. அன்பிலீவபிள், ஆசம். சூப்பர் சூப்பர் சூப்பர். வாங்க ரங்கா, வணக்கம். ரங்கா ரஜினேசன் வணக்கம், சொல்லுங்க எப்படி இருக்கு? கேக்குதுங்களா? ரங்கா ரஜினேசன் மைக்ல தான் இருக்கீங்க. ரங்கா ரஜினேசன் கேக்குதுங்களா? சரி, அவர் வரட்டும். கிங்ஸ்லி, உன் ஸ்லாட் நீ எடுத்துக்க, சொல்லு. தலைவர் தான், வேற எதுவுமே கிடையாது. டாப் டு பாட்டம் அவரை ஃபோக்கஸ் பண்ணி மட்டும்தான் அந்த மோஷன் பை மோஷன் வச்சிருக்காங்க. லைக் அந்த வில்லனை காட்டணுன்ற ஒரு சீன் கூட அவரை ஏன் வர அந்த ஒரு ஃப்ரேம், அந்த வில்லன் ஃபர்ஸ்ட் அந்த திரும்பி நிக்கும் போது கூட பின்னாடி அவங்க வரதை காட்டுறதுக்காக மட்டும்தான் அந்த ஃப்ரேம் வச்சது. ஸோ சினிமாட்டோகிராஃபி பிரில்லியன்ட். அந்த டைரக்டோரியல் போர்ஷனே லோக்கியோட பிரில்லியன்ஸ் காட்டுது. அவன் ரசிச்சு ஸ்டார்ட் பண்றான்றதே இதுல ஃபோக்கஸ் ஆயிடுச்சு. 2 days தான் என்னமோ ஷூட்டிங் போனதா என்னமோ சொன்னாங்க. ஸோ 2 daysல இந்த 2 days 1 day தான் சொன்னாங்க. அதுலயே இவ்வளோ போர்ஷன் கேப்சர் பண்ணதெல்லாம் பிரில்லியன்ட். அவரை சூஸ் பண்ண ஆங்கிள்ஸ், எனக்கு வந்துட்டு ஜெயிலர்ல வந்துட்டு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு அவருக்கு சூஸ் பண்ண ஃப்ரேம்ஸ். லைக் அவரை எந்த போர்ஷன்ஸ்ல காட்டினா வந்துட்டு ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும்னு காட்டின ஃப்ரேம்ஸ் இதுலயும் அப்படியே மேட்ச் ஆயிருக்கு. அவர் அந்த டெனிம் ஷர்ட்ல வந்துட்டு அவர் தலையை திருப்புவார். பின்னாடி நம்மளுக்கு பார்க்கும்போது அந்த ஷர்ட் லூஸா இருக்கிற மாதிரி இருக்கும். அதே போர்ஷனை மறுபடியும் ஃப்ரண்ட்ல காட்டுறாங்க, அந்த கை ஒரு சைட்ல இருக்கும். அந்த ஃப்ரேம்ல ப்ரூவ் ஆயிடுச்சு. லைக் அதுவுமே பர்ஃபெக்டா சூட் ஆயிருக்குன்னு. ஸோ தலைவர் ஆங்கிள் பை ஆங்கிள், ஃப்ரேம் பை ஃப்ரேம் பிரில்லியன்ட். அந்த மனுஷனுக்கு என்னைக்குனாலும் சரி அவர் நல்லா இருக்கணும். அவரை ரசிக்கிறது தான் இங்க இருக்கிறதே, வேற எதுவுமே கிடையாது. யாரோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க அவங்க அப்பா அம்மாக்குன்னலாம். நிஜமாவே அதுக்கு தேங்க்ஸ். அந்த லவ் தான் வந்துட்டு இன்னும் அந்த மனுஷன் நம்மளுக்காக நடிக்கணும்னு காட்டுறது. ஃபைட்ஸ் அப்பார்ட் எதுவுமே எனக்கு கவலை இல்லை, அந்த மனுஷன் நல்லா இருக்கணும். இது வந்துட்டு எனக்கு வார்த்தையே வர மாட்டேங்குது. நான் இது வரைக்கும் நிறைய டைம் பார்த்துட்டேன். எனக்கு நான் சொல்றேன், கண்டினியூ பண்றேன் ப்ரோ. நடுவில் நான் பேசுறேன், எனக்கு பேசவே முடியல எனக்கு. திங் இஸ், இந்த வயசுல அந்த மனுஷன் இவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அவர் நம்மளுக்காக பண்றது வந்துட்டு ரசிக்கிறத தவிர அதுல வந்துட்டு குறை கண்டுபிடிக்கிறதுக்கு குறைன்னு இல்லை, கிரிட்டிசைஸ் பண்றது கூட அங்க எதுவுமே கிடையாது. ஹி டசன்ட் ஹாவ் டு டூ இட். இந்த வயசுல வந்துட்டு அவர் இவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணணும்னு அந்த மனுஷனுக்கு அவசியமே கிடையாது. He has proven a lot. Everything is done. This teaser is brilliant, outstanding. ஒரு எல்லாருமே சொன்னாங்க இந்தியன் சினிமாவோட பாக்ஸ் ஆஃபீஸ் இதெல்லாம் பிரேக் பண்ணுவாங்க. பாக்ஸ் ஆஃபீஸ்லாம் நெக்ஸ்ட்டுங்க. அந்த மனுஷனோட எஃபர்ட்டுக்கு மணி டசன்ட் மேட்டர் அட் ஆல். நீங்க பேசுங்க, நான் அப்புறம் பேசுறேன். இதே அப்புறம் பேசியா? நான் கொண்டாங்கல்ஸ் பேசுறேன். இல்ல நீ பாட்டு வர இல்ல நீ பாட்டு கொண்டாடுறதா நாளைக்கு பேசக்கூடாதா? நீ மட்டும் தான் பேசிட்டே இருப்பியா? ஹலோ இல்ல இன்னைக்கு இந்த டயலாக் சொல்லவே முடியாது. நான் இன்னைக்கு பேசவே இல்லை. இன்னைக்கு நான் இன்னைக்கு நான் பேசவே ஆரம்பிக்கல. இன்னைக்கு வந்தவங்க எல்லாருக்கும் மைக் கொடுத்துட்டு இருக்கிறேன். நான் பேசவே இல்லை இன்னும். இன்னைக்கு இந்த டயலாக்கே சொல்லிட்டு தப்ப முடியாது. எமோஷனல் ஆயிட்டாப்ல. அவரு ரொம்ப எமோஷனலா இருக்காரு.